ஹலோ 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 கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? ஃபைன். கேக்குது. நீ நம்ம அந்த ஃபங்க்ஷன் கான்செப்ட் பார்த்துடலாம். உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதை நெக்ஸ்ட் கிளாஸ்லயோ இல்லை நீங்கள் வந்து டைம் கிடைக்கும் போது அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்றாங்க ஸ்டார்ட் பண்றாங்க. எஸ். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? அதை மெத்தட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மெத்தட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அப்படி இல்லைன்னா மெத்தட்ஸ். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். இது வந்து மோர் ஆர் லைக் அ ஃபார் லூப் மாதிரியான ஒரு கான்செப்ட். ஃபார் லூப் எப்படி நம்மளோட ப்ரோக்ராமிங் வந்து கொஞ்சம் ஈஸி ஆகுச்சோ அதே மாதிரி இதுவும் ஆகும். ஸோ டெஃபினேஷன் என்னன்னா, இட் இஸ் அ செட் ஆஃப் லைன் ஆர் அ பிளாக் ஆஃப் கோட் தட் இஸ் ஸ்டோர்ட் இன் அ சிங்கிள் நேம். ஓகேங்களா? that is executed when called. இதுதான் வந்து இதோட எக்ஸ்பிளனேஷன். Okay. Set of line or a block of code that is stored in a single name. ஓகேங்களா? stored in a single name that is executed when called. இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஒரு லைன் ஆஃப் கோட், பிளாக் ஆஃப் கோட். ஃபார் லூப்ல அதே மாதிரி தானே இருக்கு. ஒரு பிளாக் ஆஃப் கோட் இருக்கு. அதுவும் என்ன பண்ணுதுன்னா, ஒரே ஒரே ஒரு 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 தடவை ஃபார் லூப் பண்ணிட்டோம்னா அது எத்தனை டைம், எவ்வளவு டைம் நம்ம இந்த 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 பிளாக் ஆஃப் கோட பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத அந்த ஃபார் லூப் முடிவு பண்ணும், லூப்பிங்ஸ் முடிவு பண்ணும். விச் இஸ் எக்ஸிக்யூட்டட் வென் கால்டு அப்படின்ற மாதிரி அங்க என்ன இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டட். அந்த லைன் பார்த்தாலே அந்த லூப் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் இங்க அப்படி கிடையாது. எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா அதை எப்போ கூப்பிடுறோமோ அப்பதான் கால் ஆகும், அப்பதான் அது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஒரு லைன் 20 லைன்ஸ் எழுதுறீங்க, அதுல வந்து 6 to 10 லைன்ல இருக்கிறது வந்து ஒரு ஃபார் லூப் வச்சுக்கோங்களேன். அது உங்களுக்கு சும்மா ஆக்ட் ஆகக்கூடாது. நான் எப்போ கூப்பிடுறனோ அப்பதான் ஆக்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ வில் டூ திஸ் கான்செப்ட் கால்ட் மெத்தட்ஸ். இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி பண்றோம்? பிரிண்ட் அப்படின்னு போட்டு நம்ம என்ன பண்றோமோ அப்பதான் அது பிரிண்ட் ஆகும். சி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு போட்டோன்னே தானே அது பிரிண்ட் ஆயிடுதா? கிடையாது. அதே மாதிரி தான் ஒரு செட் ஆஃப் லைன் இல்லைன்னா ஒரு பிளாக் ஆஃப் கோட், அப்படி இல்லைன்னா ஒரு சினாரியோ, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கான்செப்ட், அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பிளாக் வந்து ஒரு பேர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அதுக்கு ஒரு மெமரி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அதை எப்ப நம்ம கூப்பிடுறோமோ அப்ப மட்டும் தான் அந்த வேலையை பார்த்துட்டு போவோம். ஓகேங்களா? அவ்வளவுதான். இது மட்டும்தான் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹோட்டல் எப்பவுமே நடக்குமா? நம்ம எப்பவுமே ஹோட்டலுக்கு போவோமா? கிடையாது. ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் இந்த பர்டிகுலர் டைம் நம்ம ஹோட்டல் போலாமான்னு ஃபேமிலி சேர்ந்து டிசைட் பண்ணோம்னா வாங்க போலாம். என்ன ஹோட்டல் போலாம் அப்படின்றத ஒரு கொஸ்டின் வைப்போம். கரெக்டுங்களா? இதெல்லாம் இன்புட்ஸ். எந்த ஹோட்டல் போலாம், எந்த ஏரியாவுக்கு போலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு என்ன சொல்றது, ஃபரூசின்னு ஒரு ஹோட்டல் போறோம். அப்படி இல்லைன்னா வேற என்ன பண்ணுது, இந்த பிலால் பிரியாணின்னு ஒண்ணு இருக்கு. பிலால் பிரியாணிக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க போறோம், அங்க வெஜ் சாப்பிட போறோமா, நான்வெஜ் சாப்பிட போறோமா, எத்தனை பேர் போறோம், என்ன சாப்பிட போறோம், அப்படிலாம் இன்புட். இப்ப நம்ம அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு நம்ம இன்புட் எல்லாம் கொடுக்கணும். நாங்க 4 பேர் வந்திருக்கோம், நாங்க வெஜ் சாப்பிட போறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அங்க அதுக்கேற்ற மாதிரி அலாட்மெண்ட்ல அந்த ப்ராசஸ் நடந்து போயிட்டே இருக்கும். அப்ப அந்த ஹோட்டல்ன்றது ஒரு ஃபங்க்ஷன்.
அது தனியா எழுதி வச்சிருக்காங்க. நம்ம சென்னை சிட்டில நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. நிறைய ஃபங்ஷன்ஸ் மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. ஒரு ஹோட்டலுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்ப நம்ம எந்தெந்த இடத்துக்கு போறோமோ அதுக்கேத்த மாதிரி இன்புட் கேட்பாங்க. இந்த ஹோட்டல் போனீங்கன்னா நீங்க இந்த மாதிரி புரோட்டோகால்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் நீங்க சொல்லணும். இப்ப பிபிக்யூ போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்பிக்யூ நேஷன் போறீங்கன்னா அங்க வேற புரோட்டோகால். என்னது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சீட்டை ரிசர்வ் பண்ணணும். 700 ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பர் ஹெட் வந்து நம்ம இத்தனை அமௌண்ட் நம்ம கண்டிப்பா பே பண்ணணும். வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு சொல்லிடணும். பர்த்டேவா இல்லையான்றது சொல்லிடணும். இப்ப இருந்துச்சுன்னா அவங்க அந்த ஆபரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன் கான்செப்டும். தட் இஸ் நத்திங் பட் அ செட் ஆஃப் லைன் ஆர் பிளாக் ஆஃப் கோட் தட் இஸ் ஸ்டோர்ட் இன் a single name which is executed when called. ஓகேங்களா? இப்போ ஒரு ப்ரோக்ராம வித் ஃபங்க்ஷன் வித்தவுட் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். அத ஃபங்க்ஷனா மாத்தி பார்ப்போம். ஓகேங்களா? வித் ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் என்ன பண்றேன்னா name is equal to input, enter the name, print hello name, welcome to the hotel. இப்படி எழுதி வச்சிருக்கேன். இப்ப நான் as soon as I give run என்ன சார் நடக்குதுங்க? நம்மளுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சது. கரெக்ட்டுங்களா? ரன் ஆக ஆரம்பிச்சது வித்தவுட் எனி டிபெண்டன்சிஸ். ஹலோ அபிலாஷ் வெல்கம் டு த ஹோட்டல் எனக்கு வந்துருச்சு. பட் இப்ப இது என்ன நடக்கணும்னா நான் எப்ப கூப்பிடுறேனோ அப்பதான் நடக்கணும். அப்ப என்ன பண்ணணும், இதான் ப்ராசஸ் வச்சுக்கோங்க. ஒரு ஹோட்டல் போனாங்கன்னா இது வாட்ச்மேனுக்கான ப்ராசஸ். கரெக்டா? ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணுவார்ல, அதுக்கான ப்ராசஸ் வச்சுக்கோங்களேன். இப்ப நான் அதை என்ன பண்ண போறேன்னா வித் ஃபங்க்ஷனோட போட போறேன். வித்தவுட் இது வித்தவுட் ஃபங்க்ஷன் இதே லைனை நான் ஃபங்க்ஷனோட போட போறேன். ஃபங்க்ஷன் இப்போ நான் என்ன பண்றேன், சின்டாக்ஸ் இதுக்கு முன்னாடி இப்போ சின்டாக்ஸ் வர ஆரம்பிக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷனோட ஒரு ப்ரோக்ராம் இருக்கணும்னா அந்த ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? இப்போ ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குன்னு சில சின்டாக்ஸ் இருக்கு. அந்த சின்டாக்ஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. கேட்டகரி அப்படின்னா ஒன்னு வந்து டெஃபினிஷன், செகண்ட் ஒன் காலிங். ஓகேங்களா? இப்ப இந்த டெஃபினிஷன் பார்க்க எப்படி இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா டெஃப்னு ஒரு கீவேர்ட், அதுக்கப்புறம் யுவர் ஃபங்க்ஷன் நேம். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன் நேம் இஸ் நதிங் பட் ஒரு வேரியபிளுக்கு எப்படி நேம் பண்றீங்களோ அதே ரூல்ஸ் தான் இதுக்கும் ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் க்ளோஸ் பராந்தசிஸ் இல்லைன்னா பிரேசஸ், அதுக்கப்புறம் ஒரு செமிகோலன், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிறதுலாம் பிளாக்ஸ். இங்க இந்த பிளாக்ன்றது வந்து ஒரு சிங்கிள் லைனா இருக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா ஒரு குரூப் ஆஃப் லைனா இருக்கலாம். இது டெஃபினிஷன். இப்போ காலிங்க்கு எப்படி நடக்கும்? காலிங்க்கு எப்படி டெஃபினிஷன்? ஒரு காலிங் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா ஃபங்க்ஷன் நேம் ஓப்பன் க்ளோஸ் அவ்வளோ. ஓகேங்களா? இதே மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷன் நேம் ஓப்பன் க்ளோஸ் பேரந்தசிஸ் போட்டோன்னா அது கால் ஆயிடும். கால் ஆகுனா என்னது, அந்த கண்ட்ரோல் வந்து அங்க நான் சொல்றேன். சின்டாக்ஸ் பார்க்குறது இப்படி தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த சின்டாக்ஸை வச்சு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் இங்க எழுதி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ டெஃப்னு நான் போறேன், ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன். இந்த ஃபங்க்ஷனோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரீட்டிங்ஸ். இந்த கிரீட்டிங் ஏதாச்சும் இன்புட் தரணுமா? நானு இப்போதைக்கு தர வேண்டாம். ஓகேங்களா? இன்கேஸ் ஏதாச்சும் இன்புட்ஸ் வராம இருந்ததுன்னா இந்த இடத்துல போடணும் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா? இந்த மாதிரி 3 வச்சேன்னா நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இங்க போட்டுக்கலாம்னு அர்த்தம். ஆர்குமெண்ட்ஸ்னா வேற எதுவுமே இல்லை, அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான மேண்டேட்டரி இன்ஃபர்மேஷன். ஆர்குமெண்ட்ஸ்னா இட்ஸ் நதிங் பட் அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான மேண்டேட்டரி இன்ஃபர்மேஷன் அவங்க தந்தாகும். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனை நம்மளோட ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை. எந்த எந்த இன்புட்ஸ் மேண்டேட்டரி இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இதுக்குள்ள நான் என்ன பண்ணோம், இந்த 2 லைனை அதுக்குள்ள போடணும். நம்மளுக்கு இதான ஃபங்க்ஷனு.
அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இதுக்குள்ள அந்த அந்த லைனை போட்டுணும். ஸோ இதுல வந்து இண்டென்டேஷன் இருக்கு, இந்த இண்டென்டேஷன் பிளாக் இருக்கு. எப்படி நம்ம இதுல எல்லாம் பண்றோம்ல, இண்டென்டேஷன் இஃப் ஃபார் எல்லாம் பண்றோம்ல, அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் நம்ம எழுதணும். இது பைத்தான்ல வந்து ஒரு மேண்டேட்டரி திங். எப்பவுமே அதுக்கு பேரந்தசிஸ் வராது. அதனால எங்கெங்கெல்லாம் நம்ம குரூப் பண்றோமோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இண்டென்டேஷன் வந்துடணும். ஓகேங்களா? புரியுதுங்களா எப்படி எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு? இப்போ என்னோட ஃபங்க்ஷன், என்னோட கிரீட்டிங் ஃபங்க்ஷன் இதான் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் கிரீட்டிங்னு எழுதுறேன். இப்போ இது இந்த ரெண்டுத்தையும் வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த கிரீட்டிங்ன்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன். இதையும் நான் கமெண்ட் பண்ணி வச்சிடுறேன். இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். என்னோட கோடுக்கு அவுட்புட் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஏதாச்சும் அவுட்புட் வந்துச்சா? பட் நம்ம அந்த ஃபங்க்ஷன்லாம் எழுதி வச்சிருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஒரு நேம் வாங்கணும், அந்த நேம் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்ல பிரிண்ட் பண்ணனும். நான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கேன். பட் இங்க ரிஃப்ளெக்ட் ஆச்சா? கிடையாது. அதான் அந்த டெஃபினிஷன். அதாவது இட் இஸ் a set of line of code. ஓகேங்களா? which is stored in a single name which is executed when called. இந்த காலிங் நடந்தா மட்டும் தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும், இல்லனா நடக்காது. ஓகே. சோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதா? இப்போ நம்மளோட ப்ரோகிராம்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம். அதெல்லாம் எப்ப நடக்கணும் நம்ம டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஃபங்க்ஷன் கான்செப்ட்டுக்கு போலாம். ஓகேங்களா? இதே மாதிரி நான் லைன் பை லைனா இதெல்லாமே போட்டு வந்தேன்னா இந்த லைன் முடிய என்ன ஆகும், அப்படியே லைன் ஃபங்க்ஷன் ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும். எனக்கு அப்படி வேண்டாம். நான் எப்ப இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் நான் எப்போ சொல்றேனோ, இப்போ ஒரு மேரேஜ் எடுத்துக்கோங்களேன். மேரேஜ்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு? ரிசப்ஷன் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் ரிசப்ஷனோட டின்னர்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் மார்னிங் மேரேஜ்னு ஒன்று இருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் எப்ப நடக்கும் நம்மளுக்கு தெரியணும்ல. நம்ம தானே டிசைட் பண்ணோம். காலையில 7 மணி சாயந்தரம் 7 மணி ஆயிடுச்சா ரிசப்ஷன் கண்டினியூஸ். அந்த ரிசப்ஷனுக்குள்ள நிறைய ப்ராசஸ் இருக்கும். அது நமக்கு வேற, அது தேவையில்லாத விஷயம். ஃபர்ஸ்ட் ரிசப்ஷன் நடக்கணும். அப்ப நம்ம எப்ப ரிசப்ஷனை கூப்பிடுறோமோ அப்பதான் ரிசப்ஷனுக்கான எல்லாம் நடக்கணும். சரி, ஒரு 7 மணிக்கு ஆரம்பிச்சோமா, ஒரு 8 மணி போல நம்ம வந்து கேட்டரிங் ஆரம்பிச்சிருவோம். ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம சொன்னாதான் 8 மணிக்கு அவங்க எல்லாமே அதை வந்து அவங்க சர்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் 4:30 to 7, 4:30 to 5:30 மேரேஜ் நடக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லணும், இதான் இந்த டைம்ல நடந்தா போதுன்னா அவங்க அந்த டைம்ல கரெக்டா அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது? அதெல்லாமே ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி இங்கேயும் செவரல் நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் நம்ம இந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம். கிரீட்டிங்ஸ் ஒரு பிளாக் எழுதி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எவாலுவேஷன் ஒரு டெஃப் எழுதி வச்சுக்கலாம். எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் எழுதி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் எழுதி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எத்தனை வேணா எழுதி வச்சுக்கலாம். இது எங்கெங்க வரணும், எத்தனை டைம் வரணும் அப்படின்றது நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் இத கமெண்ட் பண்ணிக்கிறேன். இது நம்மளுக்கு இப்ப அடுத்த ஸ்டெப்ல போலாம். நம்ம எப்படிங்க கூப்பிட போறோம்னு சொல்லிட்டு இதை நான் எடுத்துடுறேன். இப்ப பாருங்க, என்கிட்ட நேம் வருதுங்களா? இது எப்படி நடக்குதுன்னா, தேர் இஸ் a கால் ஃபங்க்ஷன் triggered here. இந்த மெத்தட், இந்த நேம் வச்சு வேற எங்கனாச்சும் ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணிருக்காங்களான்னு பாக்குறாங்க. அப்போ கிரீட்டிங்னு ஒண்ணு இருக்கு. கிரீட்டிங் ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே அப்படியே ப்ரொசீட் ஆகும். ஓகேங்களா? இப்போ எனக்கு திருப்பியும் இதே மாதிரி திருப்பியும் நேம் வாங்கணும், திருப்பியும் எனக்கு இதே மாதிரி பிரிண்ட் பண்ணா நான் ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. திருப்பி இந்த கிரீட்டிங் ஃபங்க்ஷன் மட்டும் நான் ட்ரிகர் பண்ணி விட்டா போதும். 2 டைம் இது நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் கிரீட்டிங் பண்ணிட்டீங்க, திருப்பி இன்னொரு தடவை கிரீட்டிங் வேணும்னா நம்ம இது மாதிரி திருப்பியும் அதை கால் பண்ணிக்கலாம். n நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஃபார் n டைம்ஸ் வந்து ஒரு 20 டைம்ஸ் வேணும்னாக்கா கிரீட்டிங்ஸ் போட்டா ரீடிங்ஸ் போட்டா 20 டைம்ஸ் வரும். பட் அந்த 20 டைம்ஸ் ரிப்பீட்டடா பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஃபார் லூப் வச்சிருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இங்க போய் என்ன பண்ணலாம், ஃபார் I in range 20 போட்டுட்டு கிரீட்டிங்ஸ். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ 20 டைம்ஸ் இந்த கிரீட்டிங் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. இப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் எத்தனை எது இருக்கு? இந்த கிரீட்டிங்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் இந்த கிரீட்டிங்ஸ் இருக்கா?
ஆமா. ஐயோ, இதை தப்பு பண்ணிருக்கேன். ஓகே, நான் இதை ஃபர்ஸ்ட் இதை ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணிடுறேன், கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. இல்லைன்னா இதை போட்டுக்கலாம், இதை இங்கே வச்சுக்கலாம், இதை டெலீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் இது உள்ள என்ன பண்றேன், print this is from the loop I. 1 2 3 4 ஐன்னு போடுறேன். அப்பனா உங்களுக்கு புரியும்ல அது எதனால வருதுன்னு. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இது நார்மலா வருது, அப்பனா இது நம்ம இங்க ஒரு கிரீட்டிங் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இது எக்ஸிக்யூட் ஆகுது அந்த இடத்துல. ஸோ இப்போ எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்ம அபிலாஷன் கொடுத்தோம். ஐயோ சார், அபிலாஷன் கொடுத்துட்டோம்னா அவ்வளோ திஸ் இஸ் ஃப்ரம் அபிலாஷ் வருதா. நெக்ஸ்ட் பாருங்க, திஸ் இஸ் ஃப்ரம் த ஃபார் 0 ஃபர்ஸ்ட் லூப் நடக்குது. ஆமா. அப்புறம் செகண்ட் டைம் நடக்குது, மூணாவது டைம் நடக்குது, 4ஆவது டைம் நடக்குது, 5ஆவது டைம் நடக்குது, 6ஆவது டைம் நடக்குது. அந்த மாதிரி 20 டைம்ஸ் நடக்கும். இப்ப ஃபார் லூப் அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுதா? லூப் வெளிய வந்துரும், ஸ்டாப் ஆயிடும். ஆமா, 20 டைம்ஸ் மேல அந்த லூப் வெளிய வந்துரும். சோ ஃபார் லூப் இதுக்கு தான் யூஸ் பண்றாங்க. இப்ப புரிஞ்ச ஒரு ஐடியா கிடைச்சதா? ஒரு செட் ஆஃப் லைனை எவ்வளவு டைம் நான் பண்ண போறேன்னு சொல்றதுக்கு தான் ஃபார் லூப்பே தவிர இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக, நான் எப்பப்பெல்லாம் கூப்பிடுறேனோ அப்போ வரும், irrespective ஆஃப் த ரேஞ்ச். நான் 20 டைம்ஸ் தான் பண்ணணும், 30 டைம்ஸ் தான் பண்ணணும் எனக்கு அவசியமே இல்லை. நான் எப்பப்போ எங்கெங்கெல்லாம் எனக்கு தேவைப்படுதோ அப்ப நான் இந்த கிரீட்டிங் அங்க போட்டோம்னா அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ இப்போ நம்ம கொடுக்குற இந்த இன்புட்ன்ற ஃபங்க்ஷன், பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப்னு போட்டு நம்ம பண்றோம்ல, அது எல்லா ஃபங்க்ஷனும் எங்க எழுதி வச்சிருப்பாங்கன்னா வெளியில நம்ம பைத்தானோட இன்டர்பிரட்டர்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, லைப்ரரிஸ்னு பைத்தான் லைப்ரரிஸ்னு ஒன்று இருக்கு, அந்த இடத்துல எழுதி வச்சிருப்பாங்க ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன். ஸோ அப்பதான் விச் இன் வேர் யூ ஹேவ் டைப்ஸ். டைப்ஸ்ல ரெண்டு டைப்ஸ் தான். ஒன்னு வந்து பில்ட் இன் ஃபங்க்ஷன், ரெண்டாவது வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இந்த பில்ட் இன் ஃபங்க்ஷன் பத்தி நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும் போதும். ஜஸ்ட் டு நோ வாட் ஆர் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிள். ஓகேங்களா? அது மட்டும் தெரிஞ்சா போதும், இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன இன்புட் கொடுக்கணும்னு தெரிஞ்சா மட்டும் போதும். ஆனா இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் யூ ஹேவ் டு நோ ஆல் த கேட்டகரிஸ். கேட்டகரிஸ் நம்ம பார்த்துருக்கோம்ல, டெஃபினேஷன் எப்படி பண்ணணும், ஒரு காலிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ல அகைன் இட் கிளாசிஃபைட் இன்டு 3 to 4 டைப்ஸ். அதை நம்ம அப்புறமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் கான்செப்ட் பார்த்துப்போம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியணும், கரெக்ட்டுங்களா? இது மாதிரி வருதுன்னு ஓகே, பட் ஆக்சுவலா எப்படி ஒர்க் ஆகுது இது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதாவது ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது டெஃப்னு ஒரு வார்த்தை பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டெஃப்னு ஒரு வார்த்தை பார்த்துட்டாலே தட் இஸ் நாட் த ப்ரோக்ராம், ஆக்சுவல் ப்ரோக்ராம். அது வந்து ஒரு லைப்ரரியா மாறிடும். அது வந்து இப்போ இந்த லைன்ல இந்த ஃபங்க்ஷன் இந்த ப்ரோக்ராம்ல எத்தனை லைன் இருக்கு சார்? 1 2 3 4 5 6 6 லைன் இருக்கு. பட் கம்பைலருக்கு என்ன தெரியும்னா 3 லைன் தான் அது கோட்ல இருக்குன்னு தெரியும். ஓகே, ஓகேங்களா? எப்பவுமே வந்து டெஃப்னு ஒரு வார்த்தையை பார்த்தா அது ஸ்கிப் பண்ணிடும். டெஃப்னு ஒரு வார்த்தையை பார்த்துட்டா அது என்ன பண்ணும், ஸ்கிப் பண்ணிடும். அது அப்ப செக்கே பண்ணாது. ஈவன் தான் நம்ம எவ்வளவு பேர் லைன் எழுதி வச்சிருந்தாலும் இந்த டெஃப்னு ஒரு வார்த்தையை பார்த்துட்டு பிறகு அது அர்த்தத்துக்கு போயிடும். அடுத்த லைன் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்க போயிடும். எங்கெங்கெல்லாம் டெஃப்னு ஒரு கீவேர்டு பார்க்குதோ அது அங்க ஸ்கிப் பண்ணிடும். அப்புறமா இந்த லைன் இந்த குளோபல் ஸ்கோப்ல இருந்து ரன் பண்ண ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 20 டைம்ஸ், ஒரு 20 டைம்ஸ் பண்ணணுமா, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணிடுறோமா, செகண்ட் டைம் வந்து இங்க கிரீட்டிங்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, எப்போ இந்த காலிங் ஃபங்க்ஷன் அது பார்க்குதோ, ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆயிருக்கு அப்படின்றத அது எப்போ நோட்டீஸ் பண்ணுதோ அப்பதான் இட் வில் கோ டு ஹியர். ஓகே, கிரீட்டிங்ஸ் ஒன்று இருக்கு போலயே, இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி லைன் கொடுப்போம். ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா, இங்க த எக்ஸிகியூஷன் டஸ் நாட் டேக் பிளேஸ். இந்த இடத்துல எக்ஸிகியூஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகல. ஓகேவா? இன்ஸ்டெட் இட் ரூட்ஸ் டு த டெஃபினேஷன் பார்ட். ரூட்ஸ்னா தெரியும்ல, அந்த இடத்துல போய் டிரான்ஸ்ஃபர்னு கூட வச்சுப்போம்.
அந்த இடத்துல போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும் அந்த கண்ட்ரோலை. ஓகேங்களா? இப்ப நீங்க சாப்பாடு போடுங்க, நம்ம உட்காந்து சாப்பாடு போட மாட்டோம். கரெக்ட்டுங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆள்கிட்ட சொல்லி விட்டுருவோம். கேட்டரிங் ஆரம்பிச்சிருங்கப்பா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவான், அவங்க குரூப் வந்து எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்ப இதுதான் மெயின் ஃபங்க்ஷன்னா, இது வந்து நம்மளுக்கு செப்பரேட்டான குரூப், நம்ம கிட்ட இருக்கிற குரூப். ஸோ அப்ப நம்ம எப்ப அவங்கள கூப்பிடுறோமோ அப்ப நடக்கும். கரெக்ட்டுங்களா? ஒரு ஈவென்ட்ல வந்து ஒரு 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 ப்ரோக்ராம்ல செவரல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நடக்கலாம், செவரல் ஈவென்ட்ஸ் நடக்கலாம். அந்த ஒரு ஈவென்ட்டும் வந்து இந்த மாதிரி ஒரு நேம் வழியா அதை என்க்ளோஸ் பண்ணி வச்சுப்பாங்க. எப்ப நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்பப்போ இதை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? சோ அப்போ இந்த இடத்துல when calling occurs, எப்போ கால் அக்கர் ஆகுதோ அப்ப மட்டும்தான் எக்ஸிகியூஷன் நடக்காம என்ன பண்ணணும்னா டிரான்ஸ்ஃபர் நடந்துரும். இந்த பேர் மாதிரியே எங்க இருக்குன்னு பார்த்துட்டு பாருங்க. இப்ப இந்த ஃபங்க்ஷன்ல பாருங்க, எவாலுவேஷன் ஒண்ணு இருக்கு, எவாலுவேஷன், தேங்கிங் 3 இருக்கு. இந்த 3த்துல ஏதாச்சும் ஒரு நேம் கிரீட்டிங் மாதிரி இருக்கான்னு பார்க்கும். சோ இங்க பாருங்க, இதே மாதிரி நான் இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். அது வந்து பட யூனிக்கா இருக்கலாமா இல்ல டூப்ளிகேட் இருக்க கூடாதுல்ல? டூப்ளிகேட்டா இருக்க கூடாது. டூப்ளிகேட்டா இருந்தா எது பண்ணணும்னு தெரியாது. உங்களுக்கு தெரியாது, கம்பைலர் பண்ணிடும். உங்களுக்கு தெரியாது எந்த கிரீட்டிங் நடக்குதுன்னு தெரியாது. ஓகே, அப்போ வந்து பார்த்தா சிஸ்டம் அலோவ் பண்ணும். சிஸ்டம் அலோவ் பண்ணும், டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணும். நான் இந்த இடத்துல கிரீட்டிங்னு ஒன்று வச்சிருக்கேன், கிரீட்டிங்ஸ்னு ஒன்று வச்சிருக்கேன். ஸோ இது பார்க்கும், ஃபர்ஸ்ட் நேம் மேட்ச் பண்ணும். ஓகே, நேம் மேட்ச் ஆயிருக்கா? ஓகே. இது இதுக்கு இங்க ஆர்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ஸோ இல்லைன்னா வந்து கிரீட்டிங்ஸ்னே இருக்கு, பட் இந்த இடத்துல வந்து நான் நேம்னு போட்டிருக்கேன். நேம் எனக்கு மேண்டேட்டரியா கொடுத்தே ஆகணும். ஆனா இந்த கேஸ்ல மேண்டேட்டரி இல்லை, ஏன்னா நான் உள்ள நேம் வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் எக்ஸ்னு ஒன்று வச்சுக்கிறேன். கண்டிப்பா இதை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு வச்சுக்கிறேன். NAME அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்படி கொடுத்துக்கிறோமா? இது வந்து வித்தவுட் இன்புட், எந்த இன்புட்டுமே இல்லாத ஒரு ஃபங்க்ஷன். இது ஏதோ ஒரு இன்புட் இருக்கிற ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இது எப்படி மேட்ச் பண்ணும்னா, இதே லெட்டர் ஃபார்மேட்ல அண்ட் இதே நோ ஆர்குமெண்ட் ஃபார்மேட்ல ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் இருக்கான்னு பார்க்கும். இருக்கா நம்ம கிட்ட? அப்போ இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். லைன் 27ல இருந்து 29 வரைக்கும் அது எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்பனா என்ன அர்த்தம், நான் எப்ப கால் பண்றேனோ அப்பதான் இங்க போகும். அது வரைக்கும் இதுக்குள்ள எந்த எரர் இல்லாம அது சொல்லாது. இப்ப பாருங்களேன், நான் இன்புட்ஸ்னு போட்டுறேன். இன்புட்ஸ் நம்ம கிட்ட ஒரு ஃபங்க்ஷனே கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஆனா இங்க நான் வந்து ரன் கொடுக்கும்போது, ஐயோ டைப்ஸ், இதை நான் கொடுக்கலையோ, அங்க எரரே த்ரோ பண்ணாது. அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் greeting 1 argument required. greeting நேம் அத ரெண்டு. இப்ப பாத்தீங்களா, அது இது எடுக்கல. ஓகேங்களா? இதை எடுக்கவே இல்லை. அது இதை எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ரெண்டு இருக்கு, அது எதை எடுக்கணும்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணணும்னா, அதுக்கு எது ப்ரிஃபரபிளா இருக்கோ அதை எடுத்துக்கும். அதனாலதான் நேமிங் டிஃபரன்ஸ் இங்க வராது. நேமிங் வந்து நம்ம ஒரே மாதிரி நேமிங் வச்சுக்கிட்டோம்னா அது கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம வந்து இந்த கிரீட்டிங் பண்ணணும் தான் கொடுத்துருக்கோம், ஆனா அது இந்த கிரீட்டிங் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? சோ நம்ம இப்போதைக்கு இதை வந்து இது பண்ணிக்கலாம், போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இங்க ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். என்னது இன்புட்ஸ். இப்ப பாத்தீங்களா, இந்த இன்புட்ஸ் எப்போ அக்கர் ஆகுதுன்னா, இந்த ஃபங்க்ஷன் எப்போ நடக்குதோ, இந்த ஃபங்க்ஷன் எப்போ நடக்குதோ அதான் அப்பதான் இங்க வருது. பாத்தீங்களா? அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த லைன் வந்துச்சு பாருங்க. இது இந்த லைன் வந்து இதுக்கு மேல தானே சார் இருக்கு. இது வந்து 41th லைன்ல இருக்கு, இது வந்து 27th லைன்ல இருக்கு. அப்பனா இங்க எரர் இருந்துச்சுன்னா எனக்கு எப்போ வந்திருக்கணும், அதானே ஃபர்ஸ்ட். இதோ இந்த எரர் தானே ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். பட் எனக்கு அப்படி நடக்கல பாருங்க. ஏன்னா எப்போ இந்த கிரீட்டிங் என்ற ஒரு காலிங் அது பாக்குதோ அப்பதான் அது இங்க போய் எக்ஸிக்யூட் பண்ணவே ஆரம்பிக்கும். அப்பதான் இங்க ஏதாச்சும் தப்பு இருந்தா சொல்லும். ஓகேங்களா? சோ இப்ப புரிஞ்சுதான் இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஆக்ட் ஆக ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு செட் ஆஃப் லைன் இருக்கும், அதை வந்து ஒரு நேம்ல வந்து என்க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள ஒரு பிளாக் இருக்கும். அதை எப்ப கூப்பிடுறோமோ அப்ப மட்டும்தான் எக்ஸிகியூஷன் ஆகும். எக்ஸிகியூஷனே அங்கதான் ஆகும். எக்ஸிகியூஷன் என்னது, தப்பு இல்லாம எக்ஸிக்யூட் ஆகுறது, தப்பு இல்லாம அவுட்புட் கண்டுபிடிக்கிறது பேர் தான் எக்ஸிகியூஷன்.
அப்பதான் அந்த ப்ரோக்ராம் அப்பதான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட்டே பண்ணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த டெஃபினேஷன் உங்களுக்கு புரியுதா? செட் ஆஃப் லைன் ஆஃப் கோட் தட் இஸ் ஸ்டோர்ட் இன் a single name that is executed when it is called. ஓகேங்களா? சூப்பர். சோ இப்போ நான் இந்த மாதிரி போறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லைங்களா? இப்போ வித் ஆர்குமெண்ட்ஸ் பார்ப்போம். இங்க நோ இன்புட்ல, இங்க வந்து நோ ஆர்குமெண்ட்ஸ் இன்வால்வ்டு, இங்க வந்து வித் ஆர்குமெண்ட்ஸ். நேம் போடுறீங்க இப்போ. வித் ஆர்குமெண்ட்ஸ்ல வந்து நான் இந்த ஜி வச்சுக்கிறேன், கேபிட்டல் ஜி வச்சுக்கிறேன். அது எப்படி ஒர்க் ஆகுது நீங்க பாருங்க. அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதாவது இந்த கிரீட்டிங்ஸ் நான் கொடுக்கும் போதே ஏதோ ஒரு நேமோட கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தானே இது. ஓகே, வித் ஆர்குமெண்ட்ஸ். இது வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். வித் ஆர்குமெண்ட்ஸ்னு ஒரு இந்த டைப் ஆர்குமெண்ட்ஸ் என்னது? இன்புட்னு அர்த்தம். ஆர்குமெண்ட்ஸ் என்னது? இன்புட்ஸ், மேண்டேட்டரி இன்புட்ஸ். ஓகே, மேண்டேட்டரி இன்புட்ஸ். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த ஃபங்க்ஷனோட அர்த்தம் என்னன்னா, கிரீட்டிங்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த கிரீட்டிங் ஃபங்க்ஷனை கால் பண்ணும் போதே மேண்டேட்டரி என்ன கொடுக்கணுமா? ஒரு நேம் கொடுத்துடணுமா உங்ககிட்ட. நேம்னு நான் சும்மா வச்சிருக்கேன், அங்க ஒரு டேட்டா வந்துடணும் எனக்கு, ஏதாவது ஒரு டேட்டா. ஸோ அப்போ இந்த கிரீட்டிங் ஃபங்க்ஷன் நான் எப்படி மாத்துவேன்? கிரீட்டிங் பிராக்கெட்ல சுரேஷ்னு கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? இதுக்குள்ள ஒரு நேம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா அப்ப நான் இங்க நேம் கொடுப்பேன். இந்த நேம் வந்து ஒரு நம்பரா இருக்கணுமா அப்படிலாம் இல்ல, அது எந்த டைப்ல வேணா இருக்கலாம். நீங்க இந்த இடத்துல வந்து 10ன்னு கொடுத்தா கூட ஓகே தான், அது ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கும். இன்புட்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டா ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு நேம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு பதிலாக நான் சுரேஷ்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல இந்த சுரேஷ் இங்க போய் சப்ஸ்டியூட் ஆகும், இந்த நேம்ல சப்ஸ்டியூட் ஆகிருக்குது இங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க பாருங்களேன், இன்புட்ஸ்னு வச்சிருக்கேனா, அதை ஃபர்ஸ்ட் இங்க நம்ம என்ன வச்சிருக்கோம்? ஒன்னே ஒன் தான் வச்சிருக்கோம். 20 டைம்ஸ் போட்டு வச்சிருக்கேனா? இல்ல, 2 டைம்ஸ். ஓகே, இங்க பாருங்க, ஃபார் லூப்ல என்ன வச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் எத்தனை ஃபார் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு கிரீட்டிங்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் பெரிய இந்த கிரீட்டிங்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அப்போ இந்த 0த்துக்குள்ள இது வந்து என்னது? இது வந்து அந்த சின்ன கிரீட்டிங்ஸ். இது எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் as soon as அது முடிஞ்ச வரைக்கும் என்ன ஆயிருக்கு, எனக்கு அந்த பெரிய கிரீட்டிங் ஆயிருக்கு, அதுல இந்த சுரேஷ் வந்து சப்ஸ்டியூட் ஆயிருக்கு பாருங்களேன். இட் டசன்ட் ஆஸ்க் ஃபார் எனி நேம். நம்ம நேம் என்டர் பண்ணுங்கன்னு சொன்ன இந்த கேஸ்ல கேட்ட மாதிரி இந்த கேஸ்ல எனக்கு கேட்கல. ஓகேங்களா? டைரக்டாவே இந்த சுரேஷ் அங்க சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு வந்து அந்த நேம் வந்து அங்க அப்படியே அங்க சப்ஸ்டியூட் ஆகி எனக்கு வந்து இங்க ஒரு வார்த்தை வந்துச்சு, இன்புட் கேட்காமலே. ஆமா, அப்படியே எனக்கு வந்து வந்துச்சு. இது எல்லாமே சேர்த்து தான் ஒரு ஃபார் லூப். கரெக்ட்டுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல யுவராஜ்னு வைக்கிறேன், அப்பயும் இந்த சுரேஷ் அப்படியே தான் வந்திருக்கு பாருங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ என்னன்னா, இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், இன்புட் guardian is equal to input of வெறும் இன்புட் மட்டும் வச்சுக்கிறேன். input enter the guardian name inputன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா guardian கொடுத்துடலாம். ஸோ இப்போ இட் ஆக்ட்ஸ் டிஃப்ரெண்ட்லி. இப்போ பாருங்க, 0த்துல வந்து நான் என்னோட நேம் கேட்கறேன், அபிலாஷ்னு கொடுக்குறேன். என்னோட கார்டியன் நேம் இவங்க அபிலாஷ்னு வெல்கம் பண்ணிட்டு, இது எங்க இருந்து வந்துச்சு? இந்த அபிலாஷ் இங்க இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து எனக்கு அந்த பெரிய கிரீட்டிங்ஸ் இது முடிச்ச பிறகு இந்த லைன் போகுது. அப்போ எனக்கு இந்த லைன் கேக்குது, கார்டியன் நேம் கேக்குது. அப்ப நான் என்ன பண்றேன், என்னோட கார்டியனை கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஹலோ சுரேஷ்னு வந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் அடுத்த ஃபார் லூப் ரன் ஆகுது. அடுத்த ஃபார் லூப்க்கு நான் யுவராஜ்னு கொடுக்குறேன், வெல்கம் யுவராஜ் கொடுத்து கார்டியன் நேம் அபிலாஷ்னு கொடுக்குறேன். எனக்கு அங்க சப்ஸ்டியூட் ஆயிடும்.
ஸோ அப்போ ரெண்டு ஃபங்க்ஷனுங்க ஆக்ட் ஆகுது. ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்குமெண்ட்ஸ், ஃபங்க்ஷன் வித் ஒன் ஆர்குமெண்ட்ஸ். நோ ஆர்குமெண்ட்ஸ் போது நோ ஆர்குமெண்டோட டேட்டாஸ் எல்லாமே ரன் ஆக ஆரம்பிக்கும் ப்ராசஸ். வித் ஆர்குமெண்ட்ல ஒன்று கொடுக்கும் போது அந்த வித் ஆர்குமெண்ட் எனக்கு ஒன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல நேமிங் டிஃபரன்ஸ் மட்டும் இல்லைன்னா என்ன ஆகும்னா அது ரன் ஆகாம இல்ல, அது கன்ஃபியூஸ் ஆயிடும். வேற கிரீட்டிங்ஸ் எடுத்து அது ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த கிரீட்டிங் ஆக்சுவலா ஒர்க் ஆகுது நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் தான் வரணும்னு சொல்லி கொடுத்துருப்போம், பட் அது இதை எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இதான் ரன் ஆகும். அப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு எரர் வர சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த எரர் வரதுனால நம்ம வந்து டூப்ளிகேட்ஸ் கொடுக்கக்கூடாதுலாம் அவசியம் அப்படி அர்த்தம் கிடையாது. அதுக்கு அது என்ன எடுக்கும்னு தெரியாது. ரேண்டம் கிரீட்டிங்ஸ் அது எடுத்துக்கும். ஸோ அதுல மட்டும் தான் நம்ம பிரச்சனையாகும். ஓகேங்களா? சூப்பர். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கான்செப்ட் ஓரளவுக்கு புரிஞ்சுதா? நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, கொஞ்சம் மேல புரியுங்க ப்ளீஸ். கொஞ்சம் மேல. ஓகே. ஸோ இது வந்து டெஃபினிஷன் பார்ட். ஓகே. ஸோ ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து ரெண்டு இருக்கு. ஒன் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினிஷன், தென் காலிங் ஃபங்க்ஷன். இன்னொன்னு வந்து காலிங் இருக்கு. ஸோ டெஃபினிஷன் இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கு. ஒரு டெஃப் கீவேர்ட், ஒரு ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு நேம். இந்த நேமிங் ஃபார்மேட் எப்படி இருக்கணும்னா வேரியபிள் மாதிரி தான் இருக்கணும். நம்ம வேரியபிளுக்கு என்ன சொல்றோம்? ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கணும், நம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நிறைய ரூல்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? அதே ரூல்ஸ் தான் இங்க. பட் யூனிவர்சலா நம்ம வேரியபிள் என்ன சொல்லியிருந்தேன்? கேமல் கேஸ்ல எழுதணும்னு சொல்லியிருந்தேன்னா ஃபர்ஸ்ட் கேமல் கேஸ். இங்க வந்து பாஸ்கல் கேஸ். பாஸ்கல் கேஸ் என்னது? இந்த மாதிரி கேப் ஸ்மால், கேப் ஸ்மால், கேப் ஸ்மால் இப்படி எழுதுவோம். இந்த கேஸ்னா எப்படி எழுதுவோம்? ஸ்மால், கேப்ஸ் இப்படி எழுதுவோம். இது கேமல் கேஸ். ஆமா. 24th லைன் வந்து பார்த்தா பாஸ்கல். ஃபர்ஸ்ட் நேம் இப்படின்றது கேமல் கேஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோட ஸ்மால்ல வரும், அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட் இப்படி எழுதுறோம். இது வந்து கேமல் கேஸ். ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட். அதாவது எல்லா லெட்டரோடைய எல்லா ஸ்டார்டிங் லெட்டரும் கேபிட்டல் லெட்டர்ல வந்து என்ன, அது பேர் பாஸ்கல் கேஸ்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து பாஸ்கல் கேஸ். சோ அப்போ யூனிவர்சலா ஒருத்தன் வந்து ஒரு டெவலப்பர் வந்து இந்த மாதிரி ஒரு நேமிங் ஃபார்மேட் பார்த்தானா அவன் அது நினைச்சுப்பான் அது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. அதுக்கு மட்டும் தான் இந்த ஃபார்மேட், தவிர இது மேண்டேட்டரி கிடையாது. யூனிவர்ஸ்ல சடனா ஒரு தேர்ட் பார்ட்டி டெவலப்பர் வந்து உங்களோட ப்ரோக்ராம் பாக்குறான்னா அவன் இந்த மாதிரி ஒரு நேமிங் பாக்குறான். என்ன இது எல்லாமே ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே கேப்ஸ்ல போட்டுருக்காங்க. ஓகே, நம்ம படிச்சிருக்கோம்ல, இது வந்து ஒரு பாஸ்கல் கேஸ். பாஸ்கல் கேஸ் இஸ் ஒன்லி ஃபார் மெத்தட்ஸ். இது ரூல்ஸ் கிடையாது. பட் இது வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன். இப்படி இருந்தா நம்ம இப்படி பண்ணிக்கலாம், அவனோட ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி. இது ஒன்லி ஃபார் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் ஆர் எனி ஸ்டோரேஜுக்கு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட். ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஈவெண்ட் சொல்லுவோம், வேரியபிள ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ அந்த மாதிரி ஒரு நேமிங் கன்வர்ஷன் போடுறோம். அதுக்குள்ள என்ன பிளாக் வேணா இருக்கலாம், நீங்க என்ன பிளாக் வேணா அது உள்ள போடலாம். பட் அந்த ஃபங்க்ஷன் கான்செப்ட் அபைட் பண்ணி போடணும். எப்படி நம்ம ஃபார் லூப் வந்து எதுக்கு வச்சிருந்தோம்? எத்தனை டைம் பண்ணோம். பட் அந்த ஐஏ வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணிட்டோம்ல, அந்த மாதிரி அந்த ப்ராசஸ் அபைட் பண்ணின ஒரு ப்ரோக்ராம எந்த பிளாக்கா இருந்தாலும் சரி அது நமக்கு இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரைம் நம்பர் கண்டுபிடித்து நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறது ஒரு பிளாக் இருக்குல்ல, அதை வந்து பிரைம் நம்பர் அப்படின்னு ஒரு மெத்தடுக்குள்ள போட்டு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இல்ல எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் அப்படி வந்து பார்த்தா நீங்க மென்ஷன் பண்ணுவீங்கல்ல, ஆர்குமெண்ட்ஸ் வந்து இன்புட்ஸ், மேண்டேட்டரி இன்புட்ஸ் ஃபார் தி ஃபங்க்ஷன். இதுல வந்து பார்த்தா இன்புட்ஸ் அப்படி நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். பட் டெஃபினிஷன் என்ன வரும் ஆக்சுவலா ஆர்குமெண்ட்ஸ் இன்டர்வியூல? அத மேண்டேட்டரி ஃபீல்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அத ஃபீல்ட்ஸ் அப்படி இல்லனா அதுக்கு பேரே இன்புட்ஸ் தான். லைன் நம்பர் வந்து பார்த்தா 22 இருக்கு இல்லையா? லைன் நம்பர் 22 ஓகே. அதுல வந்து பார்த்தா இன்புட் இருக்கு. சோ அதுல வந்து என்டர் தி நேம் இன்புட் ஃபங்க்ஷன். இன்புட் ஃபங்க்ஷன். ஆனா இந்த இன்புட் அந்த இன்புட் கிடையாது. இன்புட்ஸ்னா மேண்டேட்டரி இன்புட்ஸ். எந்தெந்த ஃபீல்ட்ல எனக்கு வேணும்னு சொல்றது. ஆர்குமெண்ட்ஸ் என்ன சொல்லலாம்? இப்போ உங்களுக்கு ஆர்குமெண்ட்ஸ் இல்லைன்னா பாராமீட்டர்ஸ்னா ஓகேவா? எந்தெந்த பாராமீட்டர்ஸ் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா?
இப்ப அதுல இந்த வந்து இந்த பார்த்தா ஆ லெட் அஸ் சே எக்ஸாம்பிளுக்கு ஓகே ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் a equal to b a equal to 1 b equal to 2. இப்போ இதுல வந்து பார்த்தோம்னா 1 is a வேல்யூ. ஆமா, அப்ப நம்ம வந்து பார்த்தோம்னா c equal to a plus b நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும். ஸோ ஆமா அந்த இடத்துல வேற இன்புட் வந்து பார்த்தோம்னா 1 இருக்கும்போது அப்போ 1 வந்து இப்போ ஆர்குமெண்டா பேராமீட்டரா? ஆர்குமெண்ட்ஸ் ஆர் பேராமீட்டர் ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லலாம், அத பேராமீட்டர்னு சொல்லலாம். ஸோ இப்ப அதான் நீங்க இப்போ வந்து என்னோட ஃபங்க்ஷன் இல்ல என்னோட ப்ரோக்ராம் ரன் பண்ணணும் அப்படின்னா ஏ இன்புட் இல்லைன்னா கண்டிப்பா ரன் பண்ண முடியாது. ஆமா, கண்டிப்பா ரன்னே பண்ண முடியாது. இப்ப பாருங்க, c is equal to a plus b தானே சொல்றீங்க. இப்போ இந்த c தான் நமக்கு அவுட்புட், கரெக்ட்டுங்களா? இந்த c தான் எனக்கு அவுட்புட். இந்த c அவுட்புட் வரதுக்கு எனக்கு எதெல்லாம் மேண்டேட்டரி? இதான் மேண்டேட்டரி. ஆமா, ஏ மேண்டேட்டரி. அப்ப நம்ம இது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போனா நம்ம என்ன பண்ணலாம்? def add a, b ன்னு கொடுக்கலாமா? எப்பவுமே a வந்து 1 இருக்கணும், a வந்து 2 இருக்கணும் அவசியம் இல்ல. அண்ட் எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போனா நம்ம ஒரு டைம் நம்ம இன்புட் இது மாதிரி வாங்கணும்னு அவசியம் இல்ல. ஆமா, இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம இப்படி கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு இங்க போ சொல்ல add of 5, 2. ஓகேங்களா? ஓகே. அப்ப இந்த 5 வந்து a க்கு முன்னாடி 44th லைன்ல வந்து பாரு நம்ம வந்து இன்புட் வந்து பாரு கொடுத்துக்கலாம் இல்லையா? ஃபெச்சிங், இன்புட் ஃபெச்சிங். இந்த மாதிரி கொடுக்கலாம். நீங்க இப்படி தானே சொல்றீங்க. அதாவது x is equal to a ன்னு கொடுக்க கூடாது. இப்போ இந்த ஏவும் இந்த ஏவும் ஒண்ணு கிடையாதுல்ல, அதனால நம்ம இங்க ஏதாவது டிஃபரெண்ட் வேரியபிள் கொடுத்துக்கலாம். ஓகே, நம்பர் 1 ன்னு கொடுத்துட்டு இன்புட் நம்ம இப்படி கொடுக்க ஆரம்பிக்கலாம். இன்புட் ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஓகே, இப்படி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து num2 ன்னு போட்டு இப்படி போட்டுட்டு நம்ம டைரக்டா நம்பர் தராம num1 num2 இது கொடுத்தா இந்த சப்ஸ்டிட்யூட் ஆயிட்டு இங்க எடுத்துட்டு போவோம். இங்க இருக்கிறது இங்க சப்ஸ்டிட்யூட் ஆகும், அது வந்து இங்க பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு புரிஞ்சதா என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு? சூப்பர். இவ்வளவுதான் சார் மேட்ரு. என்னென்னலாம் மேஜிக். இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா இப்போ டெஃபினேஷன் நம்ம வந்து பார்த்தா 40th லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா? ஆமா, 46ல க்ளோஸ் ஆகுது அந்த என்டையர் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் அது ஒரு இந்த ஃபுல் ப்ரோக்ராம் வந்து 40 to 46. ஆமா, பட் டெஃப் எங்க க்ளோஸ் ஆகுதுன்னா 39ல இருந்து 41 வரைக்கும் தான் அதோட ப்ரோக்ராம். 39ல ஆன் ஆகுது. ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கோமா? ஆமா, இந்த ஸ்பேஸ் முடிஞ்சு எப்போ அடுத்த லைன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குதோ அந்த டெஃப் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃபார் லூப்ல அப்படிதான் சார் போடுறோம். இப்போ இப்படி போட்டுட்டு நான் இந்த இடத்துல ஒரு கிரீட்டிங்ஸ்னு போடுறேன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஃபார் லூப் இதோட முடிஞ்சிச்சு. இது வந்து குளோபல் ஸ்கோப்ல இருக்கு. இது தனியா அந்த குளோபல் ஸ்கோப், அது குளோபல் வேரியபிள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். வேரியபிள்ஸ் குளோபல் வேரியபிள் அப்படின்னு இருக்குல்ல அந்த கான்செப்ட். இங்கதான் நம்பர் 1 நம்பர் 2 அது வந்து பண்ண குளோபல்ங்களா? இதான் குளோபல். நான் எப்படி குளோபல் சொல்றேன்னா இந்த மார்ஜினுக்கு ஒட்டியே இது வந்திருக்கு. இந்த மார்ஜின் தான் நம்மளுக்கு குளோபல். இந்த மார்ஜின் வந்து எவ்வளவுக்குள்ள தள்ளி போகுது பாருங்க. இது வந்து ஒரு ஸ்டெப் தள்ளி போயிருக்கா, அப்பனா அது இதோட வேரியபிள்ஸ். இந்த ஏபி வந்து வெளியே. இப்ப நான் இங்க போயிட்டு பிரிண்ட் ஏன்னு கொடுத்தா எனக்கு பிரிண்ட் ஆகாது. இங்க பாருங்க. ஐயோ, என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர். இது ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா இதான குளோபல் ஸ்கோப்ல இருக்கு. லைன் நம்பர் 43, 44, 45, 46, அதுக்கப்புறம் இந்த ஃபார் லூப் 49 ஃபார் லூப், அப்புறம் 54 ஃபார் லூப். இது மட்டும் தான் குளோபல் ஸ்கோப்ல இருக்கு. அப்ப அததான் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன பண்றேன்? 23 ன்னு போடுறேன். ஐயோ, இங்க போட்டேனா? இங்க வந்து 23 ன்னு போடுறேன். செகண்ட் வந்து 45 ன்னு போடுறேன். இங்க பாருங்க, a is not defined வருதா? ஏன்னா இந்த a வந்து குளோபல் ஸ்கோப்ல இல்ல, அது வந்து இந்த ஃபங்க்ஷனோட வேரியபிள்.
அந்த ஃபங்க்ஷனோட வேரியபிள் நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ஃபங்க்ஷனோட லோக்கல் வேரியபிள். அது அதுக்குள்ள இருக்கிறது மட்டும் தான் பண்ண முடியும். இப்ப ஐ இருக்குல்ல, இந்த ஐ வந்து வெளியே பிரிண்ட் ஐ நம்ம கொடுத்தா வருமா? வராது. ஏன்னா அது வந்து அந்த ஃபார் லூப்போட வேரியபிள். இந்த ஃபார் லூப் முடிவு வரைக்கும் இந்த ஐ வந்து ஆக்டிவ்ல இருக்கும். அதுக்கப்புறம் அது டெலீட் ஆயிடும். அதே மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற ஆர்குமெண்ட்ஸும் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க வரைக்கும் நடந்துக்கும். நான் குளோபல் ஸ்கோப்ல எடுத்துட்டு வந்தா இருக்காது. ஓகேங்களா? அவ்வளவுதான் சார், வேற எதுவுமே இல்லை சார். இங்க புரியுதுங்களா? இதெல்லாமே வந்து வேரியபிள்ஸ். இதுக்கு பேரு வந்து ஆர்குமெண்ட்ஸ், பாராமீட்டர்ஸ் ஆர் இன்புட்ஸ், எப்படி வேணா நீங்க கூப்பிட்டுக்கலாம். இந்த இன்புட்டும் இந்த நான் இங்க சொல்ற இன்புட்ஸும் ஒண்ணு கிடையாது. இது வந்து இன்புட் ஃபங்க்ஷன். நான் இங்க கொடுக்குற இன்புட்ஸ் வந்து என்னன்னா மேண்டேட்டரி ஃபீல்ட்ஸ் தட் ஹஸ் டு பி given to the function. அந்த அர்த்தத்தை சொல்றேன். நீங்க இன்புட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா call it as arguments or parameters. அவ்வளவுதான். இப்ப சொல்லுவாங்களே இந்த லோனுக்கு எனக்கு தேவையான பாராமீட்டர்ஸ் மீட் ஆகல அப்படின்னு சொல்றாங்களா? அப்படின்னா என்னது? அவங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் வந்து அங்க மேட்ச் ஆகல, ஃபில் ஆகல. சில இதுல பாருங்க வெறும் ஆதார் கார்டு, பேன் கார்டு மட்டும் இருந்தா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க. சில இதுல என்ன பண்ணுவாங்க, ஆதார் கார்டு, பேன் கார்டு மஸ்ட், அதுக்கு அப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு லோக்கல் ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. சில கம்பெனினா அதெல்லாம் பாராமீட்டர்ஸ், அவங்களோட பாராமீட்டர்ஸ். சில இதுல வந்து இந்த மாதிரி பாராமீட்டர்ஸ். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பாராமீட்டர்ஸ் இருக்கும். சில கம்பெனில இல்லாமே இருக்கலாம். இந்த மாதிரி எந்த பாராமீட்டர்ஸும் கிடையாது. அவங்க கொடுக்குற ஃபார்மை ஃபில் பண்ணிட்டா மட்டும் போதும், அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இது பேர் தான் பாராமீட்டர்ஸ். இங்க நம்ம கொடுக்குற இந்த இன்புட் இருந்து இன்புட் ஃபங்க்ஷன், அது வந்து ஒரு வேரியபிளை வாங்குறதுக்காக, நம்ம ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு வேல்யூ வாங்குறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சூப்பர். இது உங்களுக்கு புரிஞ்சுதா? இது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பண்ணிடுறோம். இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு அப்புறம் ஒரு லோக்கல் ஸ்கோப் ஆட் ஆகுது. இதான் இந்த லோக்கல் ஸ்கோப்பு. அது இப்ப பாத்தீங்களா, இந்த மெத்தட் இந்த ஸ்கிரீன்லயே, இந்த ப்ராஜெக்ட்லயே எவ்வளவு ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க. இங்க ஒரு கிரீட்டிங் இருக்கு, இங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இங்க ஒரு ஆட் இருக்கு. பட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர். நம்மளோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர் தான். ஈவன் தோ நீங்க இங்க வந்து ஒரு 100 ஆஃப் லைன்ஸ் வந்து இங்க போட்டிருந்தாலும் கண்டெய்னிங் டெஃப்னு இருந்துச்சுன்னா அது எதையுமே கணக்குல எடுத்துக்காது. அன்டில் கால் பண்ற வரைக்கும், அன்லெஸ் ஆர் அன்டில் எனக்கு இந்த மாதிரி ஒரு காலிங் ஈவெண்ட் வந்தாலே ஒழிய அதுக்குள்ள போகும். ஓகேங்களா? இல்லைன்னா அதுக்குள்ள போவே போகுது. அந்த மாதிரி ஒரு லைன் இருக்குன்னே தெரியாது. இப்போதைக்கு இந்த கம்பைலர் பொறுத்த வரைக்கும் லைன் என்னன்னா 1 2 3 4 5 6 7 8 9 லைன் தான் என்கிட்ட இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காது. ஓகேங்களா? இந்த கார்டியன் ஒன்று பார்த்த பிறகுதான் அது போது ரீடைரக்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுது. ஓகே, இங்க ஒரு 2 லைன் இருக்கா, நான் எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் ஒர்க் அவுட் ஆகும் ஃபங்க்ஷன். ஸோ 1 + 0ன்னு எதுவுமே 1 + 0 எதுவும் எம்டியா கொடுத்துட்டேன். அது வந்து 1னே வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, இந்த மாதிரி பண்ணுது. ஸோ ஒரே நிமிஷம் திருப்பி பண்ணி காட்டுறேன். 1 2 ஏன் 12 வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து நம்ம ரெண்டும் வெறும் இன்புட்டா தான் கொடுத்துருக்கோம். இது கேரக்டரா இருக்கு. கேரக்டரா இருந்துட்டு 1 + 2 வந்து 12ன்னு வந்துச்சு. ஓகே, அதெல்லாம் நீங்க ப்ரோகிராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஃபார் லூப்லாம் என்டர் ஆக ஆரம்பிக்குது. அப்ப கார்டியன் நேம் கேக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் போகுது. இதெல்லாம் ஃபார் லூப்ல ஒர்க் அவுட் ஆகுது. 48 லைன் வந்து பண்ணா ரன் ஆகுது. ஆமா, 48 லைன் வந்து ரன் ஆகுது. ஃபார் லூப் ஐட்ரேஷன் ஆகுது. அந்த இடத்துல வந்து நான் எதுவுமே கொடுக்கல, அதனால இங்க எதுவுமே வரல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த 7 எங்க இருந்து வந்துச்சு? ஆட் 5 + 2 நான் கொடுத்துருக்கேனா? நான் இந்த இடத்துல வந்து ஆடுக்கு நம்பர் 1 நான் என்ன கொடுத்தேன், இங்க வந்து நான் டைரக்டா வேல்யூஸ் கொடுத்துட்டேன். அதோட ஆன்சர் வந்து இங்க வந்துச்சு. ஏன்னா பிரிண்ட் சி மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இவ்வளவுதான் சார். ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளோட ப்ரோக்ராமை பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலா காட்டும். நீங்க ஒரு ப்ரோக்ராம் எழுதும் போது ஃபங்க்ஷன் எல்லாம் போட்டு எழுதிட்டீங்கன்னா that is proven that he has something in this mind. ஆர்கனைஸ்டா இருக்கும் பார்க்கிறதுக்கு. கண்ணா பின்னான்னு இருக்காது. ஓகேங்களா? ஓகே. அண்ட் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல 4 டைப்ஸ் இருக்கு. ஆமா, அந்த 4 டைப்ஸ்ல நான் சொல்றேன் இப்போ.
என்னன்னா நோ ஆர்குமெண்ட்ஸ் வித் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே. டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஹைபிரிட். இந்த ஹைபிரிட் என்னன்னு சொல்லி நான் அப்புறமா சொல்றேன். ஓகேங்களா? நோ ஆர்குமெண்ட்ஸ் பார்த்துட்டோம், வித் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்துட்டோம், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் ரொம்ப 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 ஈஸி, பயங்கர ஈஸி. இந்த ஹைபிரிட்ல என்ன மாதிரி ஆர்பிட் இது வரும்னா ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் எப்படி ஒன்று இருக்கு. இதை மேல அப்புறமா கூட பார்க்கலாம். ஓகேங்களா? இது ஒரு மேண்டேட்டரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், பட் இதை போட்டு குழப்பிக்க தேவையில்லை. இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது வந்து தேர்டு, ஃபோர்த். ஓகேங்களா? நோ ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அதுல எந்த ஆர்குமெண்ட்ஸுமே இருக்காது. அதுக்குள்ள இருக்க ப்ரோக்ராம அதுவா பண்ணிட்டே வந்துட்டே இருக்கும். வித் ஆர்குமெண்ட்ஸ்ல லைன் நம்பர் 32 வந்து பார்த்தா நோ ஆர்குமெண்ட்ஸ். நோ ஆர்குமெண்ட்ஸ். லைன் நம்பர் 36 வந்து பார்த்தா வித் ஆர்குமெண்ட்ஸ். இந்த வித் ஆர்குமெண்ட்ஸ்ல வந்து n நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கலாம். இப்போ இதுல வந்து ஒரு நம்பர் இருக்கு, இதுல வந்து 2 ஆர்குமெண்ட் இருக்கு. இப்போ 2 ஆர்குமெண்ட் கொடுத்துட்டு நான் இங்க வந்து ஒரு ஆர்குமெண்டோட நிறுத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஒரு எரர் த்ரோ பண்ணும். எரர் வருது பாருங்க. add is missing one required positional argument b. நீங்க b ன்னு ஒரு பொசிஷனல் ஆர்குமெண்ட் இருக்கு, பொசிஷன் ஆர்குமெண்ட் அது. ஓகேங்களா? அதுல ஆனா நீங்க நம்பர் ஒரு ஆர்குமெண்ட் தான் கொடுத்துருக்கீங்க, ரெண்டுமே மேட்ச் ஆகணும், அப்பதான் நடக்கும். இங்க நேமும் மேட்ச் ஆகணும், அது நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்டும் மேட்ச் ஆகணும், அந்த ஆர்குமெண்ட்ஸோட டைப்பும் மேட்ச் ஆகணும். பட் இங்க டைப் வந்து நமக்கு ஆட்டோ டைப்பிங்னால நம்ம அதை நம்ம கணக்கு எடுத்துக்கிறது இல்லை. நம்ம டூன் கொடுத்தா மட்டுமே இது மொத்தமும் மேட்ச் ஆகி எனக்கு நடக்கும். ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஆர்குமெண்ட்ல ஒரு இது இருக்கும், இன்னொரு ஆர்குமெண்ட்ல 3 இருக்கும், இன்னொரு ஆர்குமெண்ட்ல 4 இருக்கும், எப்படி வேணா இருக்கலாம். சோ அதனால இந்த மாதிரி எரர் வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சோ அப்போ ஆர்குமெண்ட்ஸ்ல எப்படி இருக்கு, டிஃபால்ட்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ், டிஃபால்ட் பாராமீட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா, பாருங்க நான் இதே ஆட் ஃபங்க்ஷன் தான் போடுறேன். இந்த ஆட் ஃபங்க்ஷன்ல a = 5ன்னு கொடுத்துறேன். எப்படி? a வந்து பை டிஃபால்ட் 5 அசைனிங் கொடுக்குறீங்க, அசைன் பண்ணிடுங்க. அசைன் பண்ணிடுறேன். டிஃபால்ட்டா அதோட வேல்யூ வந்து 5 தான் இருக்கணும், அசைன் பண்ணிடுறேன். ஓகே ஓகே ஓகேங்களா? இப்போ பாருங்க நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றேன், ஃபுல் ஸ்கிரீன்ல இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், a ஓட வேல்யூவை டிஃபால்ட்டா 5ன்னு வச்சிருக்கேன். இந்த இடத்துல parameter follows இது என்னன்னா டிஃபால்ட் வந்து லாஸ்ட்ல இருக்கும். மற்றதெல்லாம் கொடுத்துட்டு டிஃபால்ட் வந்து லாஸ்ட்ல தான் இருக்கணும். அந்த ஆர்குமெண்டோட கவுண்ட்ல வந்து அது லாஸ்ட்ல இருக்கணும். ஓகேங்களா? அப்படி ஒரு ஃபார்மேட் இருக்கு, அது பிரச்சனை இல்லை. அது மாதிரி ஒரு எரர் வந்தா அப்படி மாத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் நம்பர்னா என்னது, நான் num1ல வாங்குறேன், 20 அப்படின்னு கொடுத்துறேன். num2ல என்ன பண்றேன், நம்பர் பிக்கு வந்து நான் 30 அப்படின்னு கொடுக்குறேன். ஆன்சர் வந்து 30 20ன்னு வருது கரெக்டா. ஏன்னா num1ல வந்து இங்க நான் b, a கொடுத்துருக்கேன்ல, அப்பனா இங்க num2 num1 கொடுத்தாகணும், அப்பதானே அது a-bன்னு கணக்கு எடுத்துக்கும். இங்க வந்து b, a இருக்கு கரெக்டா. அப்ப ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போதும் b என்னவோ அதை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு a என்னவோ அதை ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். சோ இங்க நம்ம எப்படி இங்க என்ன ஆர்டர்ல வச்சிருக்கோமோ அதே ஆர்டர் தான் இங்க கொடுக்கணும். அந்த ஆர்டர் மிஸ் பண்ணிடக்கூடாது. சோ அப்படி பாத்தீங்கன்னா 20 30 20 கொடுக்குறேன், 13 கொடுக்குறேன், 20 30ன்னு வந்துருச்சு. இப்போ நான் வந்து இந்த num1 நான் கொடுக்காமே விட்டுறேன். அப்ப ஆக்சுவலா நமக்கு ஒரு எரர் வந்திருக்கணும்ல. இப்ப num1 நான் கொடுக்கவே இல்லைன்னா நம்மளுக்கு என்ன எரர் வரும், பொசிஷனல் ஆர்குமெண்ட் b மிஸ்ஸிங் ஆகுது, a மிஸ்ஸிங் ஆகுதுன்னு வருதுல்ல. இப்ப நான் வந்து 20 கொடுத்துட்டேன், 30 2 நம்பர் வாங்கிட்டேன். பட் நான் ஃபங்க்ஷன்ல கொடுக்கும் போது அதை நான் கொடுக்கல. என்ன கொடுக்கல, num1 நான் கொடுக்கல. ஓகேங்களா? ஆனா பொசிஷன் ஆர்குமெண்ட் எரரே வரல பாருங்க.
இங்க என்ன வந்திருக்குன்னா ஒரு இன்ட், இங்க வாங்குறது வந்து ஒரு இன்ட்டா இருக்கு கரெக்ட்டுங்களா? இங்க வந்து டைரக்டா நம்பர் கொடுத்துருக்கேன், இங்க வந்து ஒரு ஸ்ட்ரிங் வாங்கிருக்கேன். ஸ்ட்ரிங் எதுவும் ஆட் பண்ண முடியாது, அந்த எரர் தான் வந்திருக்கு. சோ அதை நம்ம இப்ப ரெக்டிஃபை பண்ணிடலாம். int of அப்படின்னு போட்டேன்னா இது இது ரெக்டிஃபை ஆயிடும். சோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் திருப்பி ரன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 20, நெக்ஸ்ட் நம்பர் வந்து 30. சரி, ஐயோ 20 30 பிளஸ் 5 10 கொடுத்துருக்கேன். ஆனா ஆன்சர் என்ன வந்தது பாருங்க, நம்மளுக்கு எரர்லாம் த்ரோ ஆகல. ஏன் எரர் த்ரோ ஆகல? ஈவன் தோ நான் நம்பர் 1 வந்து இங்க நான் பாஸே பண்ணலாலும் நம்பர் 1 இஸ் ஹேவிங் a default value here. ஒருவேளை நான் இங்க நம்பர் 1 கொடுத்தேன்னா எனக்கு அந்த நம் 1ஓட வேல்யூ எடுத்துக்கும். ஏக்கு பதிலா அந்த 5க்கு பதிலா வந்து எனக்கு 10ன்னு எடுத்துக்கும். ஓகேங்களா? நம்பர் 1 நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 20 13 கொடுத்துருக்கோம் கரெக்ட்டுங்களா? அந்த 20 13 எடுத்துக்கும். பி வந்து நம்ம 10ன்னு கொடுத்துருக்கோம், அந்த 10 எடுத்துக்கும். பட் நான் நம்பர் 1 இங்க வந்து நான் கொடுக்கலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, பிகாஸ் அது டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதா இது? புரியுது. பட் ஆன்சர் வந்து 15 வந்திருக்கு. ஏன்னா நம்பர் 2 என்னது 10, டிஃபால்ட்டா இருக்க வேல்யூ என்னது 5. 5 + 10 15. இங்க பாருங்க நம்பர் 2ன்னு கொடுத்துருக்கேன், நம்பர் 2ஓட வேல்யூ இதுதானே 10. நான் இங்க ஆர்குமெண்ட்ல மாத்ததுனால இந்த ஆர்டர்ல வரணும்னு அவசியம் இல்லை. நான் இங்க ஆர்குமெண்ட்ல நம்பர் 2ன்னு கொடுத்துட்டேன். புரியுதுங்களா? அப்போ இன்புட் வாங்குனாலும் அது வந்து ப்ராசஸ் பண்ணாதா? இன்புட் வாங்கல, இன்புட் வாங்குறத வச்சு அது ப்ராசஸ் இல்லை. இந்த இதுல வந்து நம்ம என்ன சீரீஸ்ல கொடுத்துருக்கோமோ, இப்போ வந்து நம் 2 இப்படி கொடுத்தனா நம் 1 நம் 2 லைனா எடுத்துக்கும். நான் நம் 2 நம் 1 கொடுத்தனா அந்த ஆர்டர்ல தான் எடுத்துக்கும். இப்போ நம்ம நம் 2ல என்ன வாங்கியிருக்கோம், 10 வாங்கியிருக்கோம். அப்போ நம் 2 மட்டும் தான் நான் பாஸ் பண்றேன், நம் 1 நான் பாஸே பண்ணல, அதாவது ஏ நான் பாஸ் பண்ணல. இங்க நான் ஒருவேளை நம் 1ன்னு கொடுத்திருந்தேன்னா என்னோட அவுட்புட் என்ன வரும் பாருங்க, 20 30ன்றது நம் 1 கரெக்டா, 10ன்றது வந்து நம் 2. இங்க பாருங்க 20 30 பிளஸ் ஒரு 10 வந்து 20 14 வந்திருக்கு கரெக்ட்டுங்களா? அது ஆபரேஷன் எப்படி நடக்கும்னா 20 10 பிளஸ் 20 30 இஸ் ஈக்குவல் டு 20 14 வந்திருக்கு கரெக்ட்டுங்களா? ஏன்னா நம்பர் 2, நம்பர் 1 தான் கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? புரியுதுங்களா? சூப்பர். ஸோ இந்த இடத்துல நம் 1, நம் 2 கொடுத்துருந்தா என்ன இருக்கும், 20 30 பிளஸ் ஒரு 10. அதே 20 40 தான். ஏன்னா 20 30 பிளஸ் 10 வந்திருக்கும், 10 பிளஸ் 20 30 வந்திருக்காது. அவ்வளவுதான், அந்த ஆர்குமெண்ட் மிஸ் ஆகும்போது அப்படி ஆகுது. ஆனா இங்க பாருங்க, இதுவே நான் நம்பர் 2 எடுத்துட்டேன், நம் 1 மட்டும் தான் இருக்கு. நம் 1 வந்து 20 30 பாப்போம். நீங்க என்ன ஆன்சர்னு சொல்லுங்க, நான் என்டர் பண்றதுக்கு முன்னாடி. 20 30 ஆன்சர். நீங்க ஆன்சர் வந்து 20 30 சொல்றீங்களா? ஆமா. ஓகே. பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றது நான் இந்த இடத்துல 1 and 2ன்னு கொடுத்துருக்கேன். இது பாருங்களா, 1 இங்க ஒரு 2 இது ஒரு 3. இப்போ இங்க எத்தனை பொசிஷன் இருக்கு, 3 பொசிஷன் இருக்கு. இங்க எத்தனை பொசிஷன் இருக்கு, 3 பொசிஷன் இருக்கு. 2 பொசிஷன் இருக்கு. சோ அப்ப நம்ம இந்த 1 எடுத்துருவோம். 2 பொசிஷன் இருக்கா, இது பொசிஷன் நம்பர் 1, இது பொசிஷன் நம்பர் 2, இது பொசிஷன் நம்பர் 1, இது பொசிஷன் நம்பர் 2. அப்ப நான் இந்த இடத்துல பொசிஷன் நம்பர் 1 இருக்கிற இடத்துல எந்த பாராமீட்டர் கொடுக்குறேனோ அதுதான் பி. இங்க நான் நம் 1 நம் 2 வாங்குறதுனால நான் நம் 2 இங்க ஃபர்ஸ்ட் கொடுத்தா அது ஏக்கு எடுத்துக்கும், நம் 2 இல்ல அந்த பி கொடுத்துக்கும். அப்படி இல்ல, இங்க என்ன ஆர்டர்ல இருக்கு, பின்னு இருக்கு, ஏன்னு இருக்கு. அப்ப நான் இந்த ஃபர்ஸ்ட் இடத்துல நம் 1 கொடுத்தாலும் சரி, நம் 2 கொடுத்தாலும் சரி, அது எதுல போய் சேரும், பில தான் போய் சேரும். இப்படிதான் பொசிஷன் ஆர்குமெண்ட்ஸ். இந்த பொசிஷன் எங்க, ஃபர்ஸ்ட் பொசிஷன் பி இருக்கு. அப்ப நான் இந்த இடத்துல என்ன வேரியபிள் கொடுக்கணும், அது பிக்கு தான் அசைன் ஆகும். புரியுதுங்களா? பொசிஷனல் ஆர்குமெண்ட். இங்க நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் 2, இங்கேயும் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் 2 கரெக்ட்டுங்களா? இப்போ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது, நம் 1. பட் அங்க பொசிஷன் என்ன இருக்கு, அங்க வந்து பின்னு இருக்கு. அப்பனா நான் நம் 2 ஈவன் தோ நான் நம்பர் 1ன்னு அதை வாங்கியிருந்தாலும் இது வெறும் ஜஸ்ட் வேரியபிள் நேம் தானே, அது ரூல்லாம் எதுவும் கிடையாது இல்ல, வேரியபிள் நேம் தான். அந்த வேரியபிள் நேம் நம் 1 இருந்தாலும் இந்த நம் 1 எதுக்கு போய் அசைன் ஆகும், பிக்கு தான் போய் அசைன் ஆகும். இங்க நான்
நம்ம இப்ப நம்ம திருப்பி நம் ஒன்னே கூட கொடுக்கலாம்ல. இந்த நம் ஒன் வந்து எங்க போய் ஸ்டோர் ஆகும்? ஏல போய் ஸ்டோர் ஆகும். இப்ப நம் ஒன் கமா நம் ஒன்னா என்ன சார் ஆன்சர் வந்திருக்கும்? 20, 30, இப்ப ஆன்சர் என்ன வந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் நம்பர் 20, 50, செகண்ட் நம்பர் 30. 50, என்னது 50. 50யா? நம் ஒன் கமா நம் ஒன். நம் ஒன்ல என்ன Bக்கு வந்து வாங்கியிருக்கோம்? நம்ம ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா 20, இப்போ which is நம் ஒன்ல again to B, நம் ஒன்ல என்ன which is again வாங்கியிருக்கோம்னா to B. கிடையாது. நம் ஒன் பி கிடையாது. நம் ஒன் தான். இங்க பாருங்க, நம் ஒன்ல நம்ம என்ன வாங்கியிருக்கோம்? 20 வாங்கியிருக்கோம். இங்க நம் ஒன்னு கொடுக்குறோம். அப்ப இங்க 20 இருக்கா? இந்த 20 எதுல போய் ஸ்டோர் ஆகும்? பில போய் ஸ்டோர் ஆகும். இந்த நம் ஒன் எதுல போய் ஸ்டோர் ஆகும்? ஏல போய் ஸ்டோர் ஆகும். அப்ப 20 + 20 40 ஆன்சர் வரும். புரியுதுங்களா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி எனக்கு தெரியுது. பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் ஈவன் தோ நீங்க வந்து இங்க நம் ஒன் நம் டூன்னு போட்டீங்க சார், அதனால உங்களுக்கு பிரச்சனை ஆகுது. நான் எக்ஸ் ஒய்னு போடுறேன். இதுல எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் உங்களுக்கு தெரியாதுல்ல. அப்ப நான் இங்க வந்து எக்ஸ் கமா எக்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்? ரெண்டு நம்பரும் ஒரே வேரியபிள் தான் அசைன் ஆகும். ஒரே வேரியபிள் தான். நீங்க நம் ஒன் நம் டூ போட்டனால உங்களுக்கு ஒரு வேலை கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம். ஐயோ இது நம் ஒன்னு நம்ம செகண்ட்ல கொடுக்கலாமா? அதெல்லாம் கிடையாது. அங்க வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் தான். இப்போ வந்து இந்த எக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அது போய் பில ஸ்டோர் ஆகும். இங்க எக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அது போய் ஏல ஸ்டோர் ஆகும். இங்க நான் சி கமா பி கமா ஏன்னு கொடுத்துருக்கேன். இங்க வந்து நான் டி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னு கொடுத்துருக்கேன். இங்க பிரிண்ட் டின்னு கொடுத்துருக்கேன். இங்க வந்து நான் எக்ஸ் கமா ஒய் கமா எக்ஸ்னா என்ன ஆகும்? சில வந்து ஒய் இருக்கிற ஒய்ல என்ன வேல்யூ இருக்கோ அது போய் சில ஸ்டோர் ஆகும். எக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அது போய் பில ஸ்டோர் ஆகும். திருப்பி இதே எக்ஸ்ல இருக்க என்ன வேல்யூ அது போய் ஏல ஸ்டோர் ஆகும். இப்போ 49ல ஓகே புரிஞ்சது. சொல்லுங்க. இப்போ 10 49ல ரன் பண்ணும்போது 10 கொடுத்துட்டேன். 10 20 30. ஐயோ ரெண்டு தான் வாங்கியிருக்கேன். கரெக்ட். ஆ 10 20 30. ரெண்டு தான் வாங்கியிருக்கேன் நானு. சரி நான் ரெண்டாவதுல என்டர் கொடுத்துறேன். 10 20 என்ன சார் ஆன்சர் வரும் இப்போ? ஒரு நிமிஷம். ஒரு லைன் நம்பர் 43ல சியோட வேல்யூ என்னவா இருக்கும்? நம்ம இந்த 49th லைன்ல நம்ம ரன் பண்ணிட்டோம்னா இந்த சியோட வேல்யூ என்னவா இருக்கும்? சியோட வேல்யூ வந்து பார்த்தா 10. சியோட வேல்யூ வந்து எப்படி 10? இந்த சிக்கு அப்படியே இங்க பொசிஷன் ஆர்குமெண்ட்ஸ் பாருங்க என்ன இருக்கு? செகண்ட் நம்பர் ஒய்ல என்ன கொடுத்திருக்கோம்? 20ல கொடுத்திருக்கோம். அப்ப ஒய்க்கு பதிலா 20 இங்க ஒய்க்கு பதிலா இந்த ஒய்ல இருக்க 20 வந்து இங்க சிக்கு ஸ்டோர் ஆயிடுமா? இப்ப எக்ஸ்ல என்ன கொடுத்திருக்கோம்? 10. அப்ப பிக்கு பதிலா 10 ஸ்டோர் ஆயிடுமா? திருப்பியும் ஏக்கு வந்து நம்ம எக்ஸ் தான் கொடுத்திருக்கோம். அப்ப இங்க 10 தான் ஸ்டோர் ஆகும். 20 + 10 + 10 40. இப்போ 49ல எக்ஸ் நான் கொடுக்கல அப்படின்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 35. இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். y, x மட்டும் தான் இருக்கு. 10 20. இப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? yக்கு பதிலா cக்கு பதிலா 20 ஸ்டோர் ஆயிடும். bக்கு பதிலா 10 ஸ்டோர் ஆயிடும். இங்க a எதுவுமே இல்ல, பட் டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ இருக்கு. ஆமா 5. அந்த 5 வந்து எனக்கு அவுட். ஐயோ சாரி. 10 20 ஆன்சர் வந்து 35. உங்களுக்கு புரிஞ்சதா இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு? பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். இதுக்கு பேர் தான் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். இங்க நான் என்ன கொடுக்குறேனோ அது டைரக்டா போய் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல என்ன கொடுக்குறோம் அது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்க்கு தான் போகும். நான் நம் 1ல வாங்கிட்டேன், அது நம் 1ல தான் போய் ஸ்டோர் ஆகும், ஏல தான் போய் ஸ்டோர் ஆகும் அப்படிலாம் கிடையாது. அது பொசிஷன், அது ஒரு சீட் ரிசர்வேஷன் தான். இங்க ஒய்னு ஒன்னு இருக்கா, அதுக்கு பதிலா இங்க சின்னு ஒன்னு இருக்கு. இந்த ரிலே ரேஸ் பாத்திருக்கீங்களா? ஒலிம்பிக்ஸ்லாம் ஒரு குச்சி வச்சிருப்பாங்க. அந்த குச்சி எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கவங்க ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்க ஆளுகிட்ட தான் கொடுப்பாங்க. செகண்ட் லைன்ல இருக்கவங்க செகண்ட் லைன் ஆளுகிட்ட தான். அதான் இவங்க.
இப்ப இவங்க இந்த y தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆளு. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியற ஆள் y. இந்த y என்ன வேல்யூ வச்சிருக்காரு? 20ன்னு ஒரு வேல்யூ வச்சிருக்காரு. அதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இன்னும் டெஃபினேஷன் ஆகும்போது ஃபர்ஸ்ட்ல யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட தான் கொடுப்பாங்க. அப்ப இவங்களும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களும் தான் ஒரே டீம்மேட். இந்த எக்ஸும் பியும் ஒரே டீம்மேட். இந்த இடத்துல நான் திருப்பி ஒரு எக்ஸ் போட்டேன்னா திருப்பி இந்த எக்ஸும் ஒய் தான் ஒரே டீம்மேட். ஸோ அந்த லைன்ல அலைன் ஆகும். எந்த லைன்ல இருக்கவங்களோ அந்த லைன்ல இருக்கவங்க தான் வேல்யூ பாஸ் ஆகும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஸோ இதுக்கு இவ்வளவுதான் எக்ஸாம்பிள். டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ்க்கு இவ்வளவுதான் எக்ஸாம்பிள். பட் நீங்க டாஸ்க் எல்லாம் பண்ணி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 100 கொஸ்டின் இருக்கு. நான் வைல் லூப்ல சில கொஸ்டின் கொடுத்துருப்பேனா, ஃபார் லூப்ல சில கொஸ்டின் கொடுத்துருப்பேனா, இஃப் ஈக்வல்ஸ்ல கொடுத்துருப்பேனா, இது எல்லாமே நீங்க ஃபங்க்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் உங்களுக்காக ஒரே ஒரு லைன் போட்டு காட்டுறேன். இதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் எடுத்துப்போமா? Python program to find the greatest of two numbers. இதான் கொஸ்டின் சார். இந்த கொஸ்டின்ல என்ன சேர்த்துருக்காங்கன்னா யூசிங் ஃபங்க்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்படிதான் ஃபங்க்ஷன்ஸோட கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதுல நீங்க வந்து வித் ஆர்குமெண்ட்ஸ் வித்அவுட் ஆர்குமெண்ட்ஸ் நீங்க எது வேணா பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். வித் ஆர்குமெண்ட்ஸ் வித்அவுட் ஆர்குமெண்ட்ஸ் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் இது எல்லாமே நீங்களே பண்ணிக்கலாம். எதுல எந்த டைப் வேணாலும் அது நீங்க பண்ணிக்கலாம். அது உங்களோட சௌகரியம். இப்போ நான் வந்து என்ன பண்றேன், நோ ஆர்குமெண்ட்ஸ்க்கு எழுதுறேன். ஒரு ஆர்குமெண்ட்டே இல்லாம ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், கிரேட்டஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்க்கு என்ன இதுன்னு பார்க்கணும். நம்ம கிரேட்டஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்க்கு என்ன பண்ணுவோம், இஃப் a greater than b இருந்துச்சுன்னா print a is greater, else b is greater, else b is greater. போட்டுருவோமா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் வரதுக்கு a b மேண்டேட்டரி. இப்போ நோ ஆர்குமெண்ட்ஸ் என்ன பண்ணணும், நம்ம ஆர்குமெண்ட்ஸ்ல எதுவுமே கொடுக்க கூடாது. அதனால என்ன பண்ணிடலாம், a is equal to int of input of enter the value of a. Copy. இங்க வந்து நான் b ன்னு மாத்திக்கிறவா? b ன்னு மாத்திட்டு சோ அப்பதான் இந்த ப்ரோகிராம் முடிஞ்சிச்சு. கரெக்ட்டுங்களா? இப்போ இது மொத்தத்தையும் தூக்கிட்டு என்ன பண்ண போறேன், சொல்லுங்க. சூப்பர். def greater ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாமா? இல்லனா வந்து அபிலாஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் பேர் அபிலாஷ். நோ ஆர்குமெண்ட்ஸ். ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் ஐ மீன் செமிகோலன் பண்ணியாச்சு. செமிகோலன் வச்சாச்சு. அது இதுக்குள்ள வர ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இன்டென்டேஷன் கொடுத்துடலாம். இஃபோ சேர்த்துதான் இல்லையா? எல்லாமே ஏன்னா இது ஃபுல்லாவே ஒரு ஃபங்க்ஷன். கரெக்ட்டுங்களா? இது மொத்தமும் இருந்தாதான் எனக்கு கிரேட்டரை கண்டுபிடிக்க முடியும். ஓகே இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். இதுல வந்து 1 2 3 4 இப்போ எல்லாமே ஒரே அது உள்ள இருக்கா? இப்போ நான் என்ன பண்ணுவேன், இங்க வெளியே போயிட்டு அபிலாஷ் ஸ்பேஸ் அபிலாஷ் கிரேட்டர் அப்படின்னு போட்டு விட்டா எனக்கு என்ன ஆகும், அவுட்புட் ரன் ஆகும். enter the value of a 10, enter the value of b 20, a is greater ஆடா less than போட்டுருக்கனா 10 20, b is greater வந்துருச்சுங்களா? இப்போ இது நோ ஆர்குமெண்ட்ஸ். இப்போ இதையே நான் வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணி இன்னொன்னு போடுறேன். காப்பி பண்ண முடியாதா? சரி ஓகே, காப்பி பண்ண முடியல பரவாயில்ல. அதுலயே பண்ணிடலாமா? உங்களுக்கு ஓகேவா? அப்புறம் டிஃபரன்ஸ் தெரியாம போயிட போகுது. உங்களுக்கு அப்ப டிஃபரன்ஸ் தெரியணும்ல. சோ இனிஷியல் ஸ்டேஜ் தான் அப்படி சொல்றேன். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா வெல் அண்ட் குட், நோ ப்ராப்ளம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட்
காப்பி பேஸ்ட். உள்ள காப்பி பண்ண முடியாதா? அது காப்பி பண்ண முடியல, இந்த சாஃப்ட்வேர்ல பண்ண முடியல. அந்த ப்ரோக்ராமிஸ்ல ஒரு லைன் மட்டும் தான் காப்பி பண்ண முடியுது, இன்னொரு லைன் காப்பி பண்ண முடியல. சோ இப்படி நான் வச்சிருக்கேன். கரெக்ட்டுங்களா? இப்போ இது வித் ஆர்குமெண்ட்ஸ்ல, இது வித் ஆர்குமெண்ட்ஸ், இது நோ ஆர்குமெண்ட்ஸ். இங்க வந்து டெஃப் போடலாமா? டெஃப் சேம் அபிலாஷ் இல்ல இல்ல வேற ஏதாவது போடுங்க. யுவராஜ். சூப்பர். யுவராஜ் கிரேட்டர். கால் பண்ணும்போது கால் பண்ணும்போது என்ன பண்ணோம்? பிரச்சனை ஆயிரும். அது கமாதி இப்படி போட்டுக்கலாமா? ஏன்னா இந்த கிரேட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு வந்து 2 வேரியபிள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டாச்சு. இது எல்லாமே நான் இன்டென்டேஷன் பண்ணியாச்சு. கரெக்ட்டுங்களா? இப்போ நான் வெளியில போறேன். வெளியில போகும்போது என்ன பண்ணணும்? யுவராஜ் த கிரேட்டர் அப்படின்னு போட்டு 10,20 இப்படியும் கொடுக்கலாம். அல்லது இல்லைன்னா இன்புட் கொடுத்து இன்புட் கொடுத்து நம்ம டேட்டா வாங்கிக்கலாம். இப்போ வந்து x is equal to x கொடுத்துட்டு இது கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து x, y அவ்வளவுதான். இப்போ x and y இன்டர்பிரட் பண்ணணுமா? இந்த x and y இன்டர்பிரட் பண்ண தேவையில்ல. இது வந்து குளோபல் ஸ்கோப்ல தான் இருக்கு. இது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வரல. இது ஒரே லைன்ல இருக்குல்ல, இது குளோபல் ஸ்கோப். அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்மளுக்கு பாருங்களேன், இப்ப இவ்வளவு பெரிய ப்ரோக்ராம் இருக்கு. இவ்வளவு பெரிய ப்ரோக்ராம்ல எனக்கு ஃபர்ஸ்ட் எந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்? இங்க இது ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எது குளோபல்ல வருது? இவ்வளவு லைன் இருக்குல்ல, இவ்வளவு லைன் 32 லைன் வரைக்கும் இருக்கு. இதுல எது வந்து ஃபர்ஸ்ட் குளோபல்ல இருக்கு? 26 கிடையாது, 15 ஒன்னு இருக்குல்ல. இது குளோபல் ஸ்கோப்ல தானே இருக்கு. இல்ல கொஞ்சம் ஏரியா தள்ளி விட்டுப்போம். ஸ்பேஸ் ஓகே. ஆமா, இந்த ஸ்பேஸ் வச்சு தான் நீங்க கண்டுபிடிப்பீங்க. சோ இது குளோபல் ஸ்கோப்ல இருக்கு. டெஃப்னு வந்ததுனால இது கணக்கு எடுத்துக்காது, முடிஞ்சு போச்சு. ஆமா, இப்போ இது குளோபல் ஸ்கோப்ல இருக்கு. அப்ப இதானே ஃபர்ஸ்ட் வரும். அது கால் ஃபங்க்ஷன் தானே இது? இது கால் ஃபங்க்ஷன் தான். கால் ஃபங்க்ஷன் வந்து குளோபல் ஸ்கோப்ல தான் இருக்கும். ஓகே. அது டைரக்டாவே குளோபல் ஸ்கோப்ல வரலாம். இஃப்ல தான் வரணும்லாம் அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஓகே. சோ அப்ப கிரேட்டர்னு ஃபர்ஸ்ட் பாருங்க, அபிலாஷ் கிரேட்டர் தான் ஒர்க் ஆகுது. அதுல ஏ கேக்குது, வேல்யூ ஆஃப் ஏ 10, அதுக்கப்புறம் 20. சாரி, இங்கே போறோம். 10, 20 p is greater வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுது? எனக்கு இது கேக்குது, இந்த x 26th லைன் கேக்குது. இதுவும் குளோபல் ஸ்கோப் தான். கரெக்ட்டுங்களா? இதுவும் குளோபல் ஸ்கோப் தான். ஏன்னா இந்த டெஃப் வந்து ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு, அதனால கணக்கு எடுத்துக்காது. இங்க வந்து இந்த இடத்துல வந்து நான் 13 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து நான் 14 கொடுக்குறேன். இங்க 40க்கான ஆன்சர் வந்துச்சுதோ. இந்த ரெண்டும் போட்டுட்டு நம்ம இதுக்கான ஆன்சர் வந்து b is greater. ஓகேங்களா? இதுக்கான ஆன்சரும் வந்து b is greater தான். இது இந்த அவுட்புட் வந்து எதுக்கான ஆன்சர்? இந்த லைன் 32க்கான ஆன்சர். வித் ஆர்குமெண்ட்ஸ் தான் இதுவுமே. இங்க நம்ம டைரக்டா வேல்யூ வாங்கியும் போடலாம், ஆர் நம்ம டைரக்டா ஹார்ட் கோட் பண்ணி வேல்யூவும் கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஏபி உங்களுக்கு பிரச்சனை ஆகுதுல்ல, அதனால நீங்க என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஓகேங்களா? டென்னு 20 is greater. அவ்வளவுதான். இந்த இடத்துல நம்ம எடுத்துட்டோமா? அதான் அது அந்த ஃபர்ஸ்ட் எடுத்து அது ஏபி கேட்கல. வேல்யூ ஆஃப் ஏ வந்து 20, 10, 20 is greater. நெக்ஸ்ட் வந்து வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேக்குது, which is 45. அதுக்கப்புறம் வந்து -10.
A is greater. இந்த கணக்கு படி பார்த்தோம்னா 10 and 20ல 20 தான் greater, அதனால B is greater. சோ இங்க வந்து நம்ம A B ன்னு இங்க மாத்தல, அதனால அப்படி வருது. அது டிஃபால்ட் அது எது கீழ 32 வந்து என்னது டிஃபால்ட் அது கிடையாது, டிஃபால்ட் கிடையாது. நம்ம இங்க எப்படி x and y சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், அதே மாதிரி நம்ம டைரக்டா வேல்யூஸ் கூட கொடுக்கலாம். நம்ம இந்த இதுல பார்த்தோம்ல, நான் டைரக்டா இங்க வந்து நான் இந்த நேம்ல வந்து டைரக்டா வேல்யூ வாங்கி எங்க அது காணோம் இங்க கொடுத்தோம்ல, கிரீட்டிங்ல நம்ம டைரக்டா ஒரு வேரியபிள் வாங்கி அப்படி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கிரீட்டிங்ஸ்ல டைரக்டாவே சுரேஷ்னு நான் கொடுத்துருப்பேன், இப்படியும் கொடுக்கலாம். இந்த டைப்ல தான் நான் அதை எழுதியிருக்கேன். இது வந்து டிஃபால்ட் கிடையாது. டிஃபால்ட் எங்க நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல தான் உங்களுக்கு தெரியும். ஏதாச்சும் ஒரு வேல்யூ இங்கேயே அசைனா இருக்கா, இதோ பாருங்க இங்க நான் வச்சிருக்கேன். இதுல வந்து நான் b is equal to 40 ஆல்வேஸ் கொடுத்தா இதான் டிஃபால்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்போ நான் எதுவுமே கொடுக்கல, அதனால இப்ப டிஃபால்ட்லாம் கிடையாது. ஓகேங்களா? புரிஞ்சுதா? 3 டைப் பார்த்தாச்சு. நான் இன்னொரு டைப் இருக்கு, அது இப்போ பண்ணினா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், அதனால இப்போ இதோட நிறுத்துறீங்க. ஓகேங்களா? புரியல. ஹைபிரிட். அந்த ஹைபிரிட்ல நான் என்னென்ன சொல்லியிருப்பேன், டாபிக் சொல்லியிருப்பேன்னா ஆட்ரிபியூட், ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் 2 இருக்கு. அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டரா சொல்லித்தரேன், ஏன்னா அதுல வந்து கொஞ்சம் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது வந்து நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல சொல்லிட்டேன்னா உங்களுக்கு வந்து இது கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ அதனால இதை ட்ரை பண்ணுங்க. இப்போ இதை ட்ரை பண்ணுங்களுக்கு வந்து இந்த ட்ரை பண்றதுக்கு வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ்லாம் தேவைப்படாது, கொஸ்டின்ஸ்லாம் டாஸ்க்லாம் தேவைப்படாது. ஓகேங்களா? ஹலோ, ஓகே ப்ரோ. சூப்பர். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இது புரியுது இல்லைங்களா? இன்னைக்கு எடுத்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு புரியுது இல்லையா? ஃபங்க்ஷன்ஸ், அதான் ஃபங்க்ஷன்ஸ்ல டெஃபினிஷன் அப்புறமா கால் ஃபங்க்ஷன்ஸ். ஆமா, ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தா எப்படி யூஸ் பண்ணணும், வித் ஆர்குமெண்ட்ஸ், வித்அவுட் ஆர்குமெண்ட்ஸ், டிஃபால்ட். சார் சொல்லுங்க சார், சாரி ஒரு கால் வந்துச்சு. அதான் வித் ஆர்குமெண்ட், வித்அவுட் ஆர்குமெண்ட், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஹைபிரிட் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். அது சூப்பர். இது மாதிரி ஒன்று வச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் கேட்டகரிஸ்ல வந்து டெஃபினிஷன் ஒன்று இருக்கும். டெஃபினிஷன் சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. டெஃபின் ஒரு கீவேர்ட், ஒரு ஃபங்க்ஷன் நேமு, ஒரு பேரந்தசிஸ் இருக்கணும். அதுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் இருந்தா இருக்கலாம், இல்லைனாமும் போகலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் ஒரு கோலன், நம்ம எப்பயுமே ஃபார் லூப் இஃப் எல்லாம் போடுற மாதிரி ஒரு கோலன் அங்கே வரும். அதுக்கப்புறம் என்னென்ன பிளாக்ஸ் வேணுமோ அந்த பிளாக்ஸ் எல்லாமே ஒரு இன்டென்டேஷன் கேப் போட்டுட்டு வரணும். அது எப்பயும் போல ரூல்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்னது, காலிங். காலிங் எப்படி இருக்கணும், ஒரு ஃபங்க்ஷன் நேம் இருக்கணும், ஒரு நார்மல் பேரந்தசிஸ் இருக்கணும், அதுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் இருந்தாலும் இருக்கலாம், இல்லலாம் போலாம். ஸோ இதுதான் வந்து கரெக்ட். ஸோ இப்போ வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ் பண்ணும்போது நம்ம இப்படி பண்றோம். இதெல்லாமே தனித்தனியாக எழுதி வச்சுதான் உங்களுக்கு புரியும். இது வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ்ல இது எழுதுறோம். எக்ஸாம்பிள், ஸோ இதான் கொஸ்டின். எக்ஸாம்பிள் வந்து ஒரு நேம் வாங்குறோம், அந்த நேமை வாங்கி அதை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்றதுக்கு நார்மல் ஃபங்க்ஷன் இதுதான். நார்மலா வந்து இதான். ஓகேங்களா? பட் இதுவே நான் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு பண்ணணும்னா எனக்கு இப்படி வரும். ஸோ ஃபங்க்ஷனை வந்து நான் இப்படி கிரீட்டிங்ஸ்னு போட்டு அந்த இடத்துல நேம் வாங்கி பண்ணோம்னா நோ ஆர்குமெண்ட்ஸோட இது. அதுக்கப்புறம் வித் ஆர்குமெண்ட்ஸ்னா நம்ம இந்த மாதிரி பண்றோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம மெத்தட் வந்து நம்ம எங்க போட்டிருக்கோம், இங்க போட்டிருக்கோம். ஃபார் இன் ரேஞ்சில் போட்டிருக்கோம். நம்ம ஃபாரோட எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன் நான். இது நீங்க டிஃபால்ட்டா கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இதை உங்களுக்கு அனுப்புறேன், இதை நீங்க இன்னொரு தடவை போய் பாருங்க. ஓகேங்களா? ஃபங்க்ஷன் கான்செப்ட் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா ஹைபிரிட் ஒரு கான்செப்ட் இருக்கா, லாம்டான்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, மாடியூல் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா ஒன் வீக் டைம் இருக்கு, நீங்க அதை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக்ல நம்ம இதை கம்ப்ளீட்டே பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. அந்த இது ஃபார் லூப் கொஞ்சம் அந்த ஐட்ரேஷன், அந்த ஐ இன்டு ஐ, அது டவுட் செஷன்ல நம்ம பண்ணிக்கலாம். ஓகே.
ஷேர் பண்றீங்களா? இப்போ டைப் பண்ணிட்டு இருக்கேன். ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதுல இந்த இந்த இதுவும் அனுப்பிச்சிடுறேன். ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன்ல, அதையும் அனுப்பிச்சிடுறேன். கிரேட்டஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஓகேங்களா? ரெண்டுமே உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். நீங்க போயிட்டு நீங்க வீட்ல பாருங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வீக் டேஸ்ல ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் நீங்க சொன்னீங்கன்னா அந்த இது நீங்க டவுட் சேவ் கிளாரிஃபை பண்ணுவோம். பண்ணீங்களா? இந்த ஃபைல் வந்து அப்புறம் நீங்க உங்க பேக்கெண்ட்ல சேவ் பண்ணீங்களா இல்ல வந்து பார்த்தீங்கன்னா delete பண்ணாலும் எனக்கு ரன் ஆகுமா இது? புரியல. இந்த லிங்க் அனுப்பிச்சீங்களா நீங்க? ஆமாமா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெண்ட்ல சேவ் பண்ணீங்களா ஆன்லைன்ல? இல்ல அது ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகி தான் இருக்கும். அது கிளவுட் தான் இது. ப்ரோகிராமிங்ஸ் வந்து கிளவுட் தான். ஓகே. நான் இங்க இந்த லிங்க்ல போயிட்டு நான் எதை டெலீட் பண்ணனா உங்களுக்கும் டெலீட் ஆகும். மத்தபடி உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். இது நான் இந்த டேப க்ளோஸ் பண்ணிட்டாலும் உங்களுக்கு வந்து இது வரும். ஓகே. ஓகேங்களா? இதை எங்கேயாச்சும் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னால இதை காப்பி பேஸ்ட் பண்ண முடியல. அதனால தான் உங்களுக்கு நான் இப்படி கொடுக்குறேன். நீங்க இதை எப்படியாச்சும் இல்ல அதான் காப்பியோ நான் இல்ல வந்து டைப் பண்ணும்போது ஒரு டாக்குமெண்ட் அந்த நோட் பேட்ல வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே. கால் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சரிங்களா? வீக் டேஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் டைமிங்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. மேக்ஸிமம் எனக்கு ஈவினிங்ஸ் இருக்காது, மார்னிங்ஸ் தான் இருக்கும். இன் கேஸ் வீக் ஆஃப் ஏதாச்சும் இருந்துச்சு, வீக் டேஸ்ல ஏதாச்சும் லீவ் இருக்கீங்கன்னா நீங்க மார்னிங் அண்ட் கனெக்ட் பண்ணலாம். சரிங்களா? நான் ஈவினிங் அண்ட் நைட் இருக்க மாட்டேன். ஓகேங்களா? ஃபைன் சார். சூப்பர். ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா இப்போ? இந்த தடவை போய் பாருங்க. பார்த்துட்டு டவுட் இருந்தாலும் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரே ஒரு கான்செப்ட் தான் எடுத்திருக்கேன். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபைன். தெளிவா பாருங்க. இது ரொம்ப முக்கியம். இனிமே இந்த கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் எல்லாத்துலயுமே இந்த ஃபங்க்ஷன் எதிர்பார்ப்பேன். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் கோட். ஒரு ப்ரோகிராம வெறும் ஃபார் லூப் பண்றதையும் ஃபங்க்ஷன் போட்டு பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதை பார்த்துக்கிட்டு வாங்க. ஓகேங்களா? ஃபைன். கொஸ்டின் டாஸ்க்லாம் வேணும்னா நீங்க நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண எந்த ப்ரோகிராம் வேணா நீங்க வந்து ஃபங்க்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு லிஸ்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்கு. ஸோ அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணி பண்ணணுமோ அப்படி ஏதாச்சும் ஒரு சாம்பிள் ப்ரோகிராம் வச்சு பார்த்துருங்க. ஓகே. வெரி குட். தேங்க் யூ ஸோ மச் சார்.